இதுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஸக்கர ரஜுலன் மின் பனி இஸ்ராயில், இஸ்ரவேலர் சமுதாயத்திலிருந்து ஒரு மனிதரை பற்றி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அவர் என்ன செஞ்சார் தெரியுமா? இஸ்ரவேலர் சமுதாயத்திலேயே இன்னொரு மனிதர்கிட்ட ஒரு 1000 பொற்காசுகள் கடனா கேட்கிறார். இவரும் இஸ்ரவேலர் சமுதாயம் தான். யார்கிட்ட இவர் கடன் கேட்கிறாரோ அவரும் இஸ்ரவேலர் சமுதாயம் தான். இந்த ரெண்டு ஒருவர் இன்னொருவர்கிட்ட 1000 பொற்காசுகள் கடன் கேட்கிறார். யார்கிட்ட இவர் கடன் கேட்கிறாரோ அவர் சொல்றாரு, எனக்கு ஒரு சாட்சியை நீ கொண்டு வா. கடன் கேட்கிற, உன்னை நம்பி நான் கொடுக்கணும்னா இந்த கடனுக்கு சாட்சி இருக்கணும். கடன் சாட்சி யாராவது கொண்டு வா. கேட்டவர் சொல்றாரு, எல்லாம் சாட்சி எனக்குன்னு யாரும் இல்ல, கஃபா பில்லாஹி ஷஹீதா, சாட்சி ஏற்க அல்லாஹ்வே போதுமானவன், அல்லாஹ் தான் எனக்கு சாட்சி, நான் கேட்கக்கூடிய கடனுக்கு அல்லாஹ்வே சாட்சியாளன் அப்படிங்கிறார். சரி, பொறுப்பாளர் கொடுக்கல, இந்த கடனை உனக்கு பதில் நிறைவேற்ற வேண்டிய ஒரு பொறுப்பாளரையாவது நீ காட்டு அப்படிங்கிறாங்க. அப்பயும் அவர் சொல்றாரு, கஃபா பில்லாஹி கஃபீலா, பொறுப்பாளர்களால் அல்லாஹ்வை சிறந்தவன், எனக்கு வேற பொறுப்பாளர்லாம் கிடையாது, எனக்கு என்ன யாரும் பொறுப்பாளரை என்னால கூட்டிட்டு வந்து நிறுத்த முடியாது, பொறுப்பாளர்களில் சிறந்தவன் அல்லாஹ்வே, அவனே எனக்கு பொறுப்பாளர்களால் போதுமானவன் அப்படிங்கிறார். யோசிச்சு பாருங்க, இது மாதிரி ஒரு விஷயத்தை நம்மள்ட்ட சொன்னா, நம்மள்ட்ட ஒருத்தர் வந்து நம்ம ஒருத்தர் போய் கடன் கேட்கிறோம், கடன் கேட்கும் பொழுது சாட்சி அவர் கூப்பிட சொல்றார், அல்லது பொறுப்பு யாராவது உனக்கு வக்கீலாக அல்லது கஃபீலா பொறுப்பு ஏத்துக்க யாராவது சொல்லுப்பான்னு கேட்டா, அல்லாஹ்வே பொறுப்பாளன், அல்லாஹ்வே சாட்சியாளன் நம்ம சொன்னீங்களேன், கடனை யார்கிட்ட கேட்டோமோ அவரு, ஆஹா பார்ட்டி கையை விரிக்க பாக்குது, இப்பயே நாம உஷாராய்க்கணும் அப்படின்னு தான் நம்ம அணுகுவோம். ஆனால் ஈமான் பாருங்க, எல்லாம் அல்ல ஏக இறைவனின் அன்பும் அருளும் நம் உயிரினு மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களது வாழ்க்கை வழிகாட்டுதல்களை தங்களால் இயன்றளவு பின்பற்றி வாழ்ந்து மரணித்த நபித்தோழர்கள் மீதும் நபித்தோழியர்கள் மீதும், குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கும் நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த வாரம் இஸ்ரவேலர்கள் ஓர் வரலாற்று பார்வை என்ற தலைப்பின் கீழாக சில தகவல்களை நாம் அறியவிருக்கிறோம். அல்லாஹ்வின் அருளால் இந்த புனிதமிக்க ரமதான் மாதத்தை நாம் அடைந்து 2வது வாரத்தை நாம் அடைந்திருக்கிறோம். ரமதான் மாதத்தை பற்றி இறைவன் குறிப்பிடுகிற பொழுது இது பண்படுத்துவதற்கான மாதம் என்பதை இறைவன் நமக்கு தெரிவிக்கிறான். இறையச்சத்தை வளர்த்து கொள்வதற்காகத்தான் ரமதான் மாதம் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதனை பக்குவப்படுத்தி பண்படுத்தி மார்க்கத்தோடு அவனுடைய தொடர்பை மேம்படுத்தி இறைவனுக்கு நெருக்கமாக்குகிற ஒரு மாதமாக இந்த ரமதான் மாதம் இருக்கிறது. இப்படி இந்த ரமதான் மாதம் பண்படுத்துகின்ற மாதமாக இருக்கிற சூழலில் இந்த மாதத்தை நாம் அல்லாஹ் கடமையாக்கிய நோக்கத்தை நிறைவேற்றி கொள்ள வேண்டும் என்றால் எந்த விஷயங்கள் எல்லாம் நம்மை பண்படுத்துமோ, எந்த விஷயங்கள் எல்லாம் நம்முடைய மார்க்க தொடர்பை மேம்படுத்துமோ அதிலே அதிகமான ஆர்வம் நாம் காட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் வரலாறு ரீதியான ஒரு தலைப்பு இங்கு எடுக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் வரலாறை பற்றி அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லுகிற பொழுது, மானு சப்பித்து பிஹி ஃபுஆதக, இந்த வரலாறுகளின் மூலமாகத்தான் உங்களுடைய உள்ளத்தை நாம் பலப்படுத்துகிறோம் என்று இறைவன் பேசுகிறான். திருமறை குர்ஆனிலே ஏராளமான வரலாறுகள் நமக்கு சொல்லி தரப்பட்டிருக்கிறது. பல நபிமார்களுடைய வரலாறு, பல சமுதாய மக்களின் வரலாறு, நல்லவர்களின் வரலாறு, கெட்டவர்களின் வரலாறு என்று ஏராளமான வரலாறுகள் திருமறை குர்ஆனிலே நமக்கு இறைவனால் எடுத்துரைக்கப்பட்டு இருக்கிறது. அந்த வரலாறுகள் சொல்லப்பட்டதற்கான காரணத்தை அல்லாஹ் சொல்லுகிற பொழுது, மானு சப்பித்து பிஹி ஃபுஆதக், இந்த வரலாறுகளில் தான் உங்களுடைய உள்ளத்தை பலப்படுத்துகின்ற ஒன்று இருக்கிறது. வரலாறின் மூலமாகத்தான் நம்முடைய உள்ளத்தை உறுதிப்படுத்தி கொள்ள முடியும். இறைவனை பற்றிய தவறான எண்ணம் கொள்ளாமல், சலனம் கொள்ளாமல், நிராசையடையாமல், இறைவனுடைய அருளில் சந்தேகம் கொள்ளாமல், எவ்வளவு சோதனைகள் வந்தாலும், எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும், இன்னல்கள் வந்தாலும், துன்பங்கள் வந்தாலும், நம்முடைய மார்க்கத்திலேயும் இறைவனுடைய நம்பிக்கையிலேயும் நாம் உறுதியான நம்பிக்கை உள்ளவர்களாக, பலமான பிடிமானம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்றால் அந்த பிடிமானத்தை, அந்த பலத்தை, உறுதிப்பாட்டை வரலாறு தருகிறது என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான். அதை தொடர்ந்து இறைவன் பேசுகிறான், இந்த வரலாறு தான் உங்களுக்கு சத்தியம் வருகிறது. நல்ல சத்தியம், உண்மை,
இது எங்க இருந்து உங்களுக்கு கிடைக்கும்னா வரலாறில் கிடைக்கும். ஏனென்றால் திருமறை குர்ஆனிலே இறைவனுடைய தத்துவங்கள், இறைவனுடைய கொள்கை விளக்கங்கள், அறிவுரைகள் ஒரு புறம் இருக்கிறது. வரலாறுகளை பொறுத்தவரையிலே இறைவனுடைய அறிவுரைகளையும் இறைவனுடைய உபதேசங்களையும் கொள்கை விளக்கங்களையும் இதற்கு முன்பு ஏற்று நடந்த சமுதாயத்தினுடைய அந்த காட்சிகளை, வரலாற்றை இறைவன் நமக்கு கொண்டு வந்து சேர்க்கிறான். இதை படிக்கின்ற பொழுது இறைவன் சொன்ன எந்த அறிவுரையுமே நடைமுறைக்கு சாத்தியமற்றது கிடையாது. அது நடைமுறைக்கு சாத்தியமானதுதான். பல மனிதர்கள் இதை ஏற்று பின்பற்றி நடந்திருக்கிறார்கள். அப்படி அவர்கள் ஏற்று நடந்திருக்கிறார்கள் என்றால் நம்மாலும் இந்த இறைவனுடைய அறிவுரைகளை ஏற்று நடக்க முடியும் என்ற யதார்த்தத்தை இறைவன் புரிய வைப்பதற்காக. இது ஏதோ மனிதர்களுக்கு அப்பாற்பட்ட அறிவுரை கிடையாது, மனிதர்களை விட்டு விலகிய தூரமான ஒரு சித்தாந்தம் கிடையாது. இதற்கு முன்பு வாழ்ந்த பல மனிதர்கள் இதை ஏற்று நடந்திருக்கிறார்கள் என்பதை நமக்கு புரிய வைப்பதற்காக இந்த வரலாறின் மூலமாக அல்லாஹ் பாடம் எடுக்கிறான். அதனால்தான் சொல்றான், இதுல உங்களுக்கு சத்தியம் இருக்கிறது, உபதேசம் இருக்கிறது, இறை நம்பிக்கையாளர்களுக்கு நினைவூட்டல் இருக்கிறது. மார்க்கத்தை மறக்கின்ற பொழுது எப்பொழுதெல்லாம் நம்முடைய சார்ஜ் குறையுதோ அந்த நேரத்தில் எல்லாம் நம்ம ரீசார்ஜ் ஆவதற்கு, அந்த நேரத்தில் எல்லாம் மார்க்கத்தை நாம் நினைவூட்டிக் கொள்வதற்கு, நம்முடைய தொடர்பை இறைவனோடு அதிகப்படுத்திக் கொள்வதற்கு இந்த வரலாறு உதவும் என்பதை அல்லாஹ் குர்ஆனிலே நமக்கு சொல்லி காட்டுகிறார். இப்படி வரலாறிலே ஏராளமான நன்மைகள் நமக்கு இருக்கிறது. இதில் இஸ்ரவேலர்களுடைய வரலாறை நாம் ஒரு தலைப்பாக எடுத்திருப்பதற்கான காரணம் என்ன? ஏனென்றால் திருமறை குர்ஆனிலே இறைவன் பல்வேறு இடங்களிலே, இன்னும் சொல்ல போனால் இறைவன் குறிப்பிடுகின்ற வரலாறுகளில் பெரும்பான்மையான வரலாறு இஸ்ரவேல் சமுதாயத்தை பற்றிய வரலாறு தான். இந்த வரலாறை நாம் அறிந்து கொள்வதற்கான அவசியம் என்ன? இஸ்ரவேல் மக்களுடைய வரலாறை நாம் ஏன் தெரிந்து கொள்ள வேண்டும்? அது குறித்து மார்க்கம் அதனுடைய அவசியத்தை எப்படி உணர்த்துகிறது என்பதையும் நாம் முதலாவதாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இஸ்ரவேலர் மக்களுடைய வரலாறை நாம உள்வாங்க வேண்டும் என்றால் அதனுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்தால்தான் நாம் அதனுடைய இருந்து பாடம் கற்க, அதிலிருந்து படிப்பினை பெற உதவும். என்ன முக்கியத்துவம்? இவர்களுடைய வரலாறு தெரிஞ்சுக்கிட்டதுனால நமக்கு என்ன பிரயோஜனம் இருக்கு? அவங்க கடந்து போன ஒரு சமுதாயம், இறைவனால் தண்டிக்கப்பட்டிருக்கிறாங்க, இறைவனுடைய அருளிலிருந்து தூரமாக இருக்கிறாங்க, இவர்களுடைய வரலாறு அறிஞ்சுக்கிறதுனால நமக்கு என்ன பயன் என்று இருந்தோம் என்றால் வெறுமனே கதையாக ஒரு காதில் வாங்கி மறு காதில் விட்டு விட்டு போய் விடுவோம். ஆனால் இந்த மக்களுடைய வரலாறை ஒரு இறை நம்பிக்கை கொண்ட மக்கள், இஸ்லாமிய மக்கள் அறிந்து கொள்வதனால் என்ன பயன் இருக்கிறது, அதனுடைய அவசியத்தை மார்க்கம் எப்படி உணர்த்துகிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ளுகிற பொழுது இதிலிருந்து கிடைக்கக்கூடிய பாடங்களின் மூலமாக நாம் படிப்பினை பெற உதவும். முதலாவதாக இந்த இஸ்ரவேலர் மக்கள், இவர்களுடைய வரலாறை தற்போதைய இந்த காலகட்டத்தில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் என்னன்னா, இன்றைக்கு உலகத்திலே நடக்கக்கூடிய பிரச்சனைகள், உலக நாடுகளுக்கு மத்தியிலே இருக்கக்கூடிய சிக்கல்கள் யூதர்களை சுற்றியும் இஸ்ரேல் என்கின்ற நாட்டை சுற்றியும் தான் இருக்கிறது. ஒரு மைய புள்ளியாக உலகத்தை இயக்குகின்ற ஒரு மிக முக்கியமான அச்சாணியாக யூதர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் தங்களுடைய நாடு என்று இஸ்ரேலை இன்றைக்கு அறிவித்திருக்கிறார்கள். இன்றைக்கு உலகத்தில் மக்களை இரண்டு தரப்பாக பிரித்தோம் என்றால், ஒரு தரப்பு இஸ்ரேலை எதிர்க்கின்ற, பலஸ்தீனை ஆதரிக்கின்ற மக்கள், இன்னொரு தரப்பு பலஸ்தீனை எதிர்க்கின்ற, இஸ்ரேலை ஆதரிக்கின்ற தரப்பு. இப்படி உலக மக்களை இரண்டு தரப்பாக நாம பிரித்து விடலாம். இன்றைக்கு அவ்வளவு அட்டூழியங்கள், பலஸ்தீன மக்களுக்கு எதிராக பல்வேறு விதமான காட்டு தர்பாரை யூதர்கள் இந்த இஸ்ரேல் என்கின்ற நாட்டை தங்களுக்குள்ளே அபகரித்துக் கொண்டு கட்டவிழ்த்துக் கொண்டு இருக்கிறார்கள். இவங்க யார்? ஏன் இந்த இஸ்ரேல்ங்கிற நாட்டில் இவ்வளவு தீவிரம் பிடித்து வெறி பிடித்தவர்கள் இருக்கிறார்கள்? முஸ்லிம்களின் மீது ஏன் இவ்வளவு பெரிய காற்று தர்பாரை கட்டவிழ்த்து விடுகிறார்கள் என்பதையெல்லாம் நாம தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இவங்க எங்கிருந்து வந்தாங்க, இவங்களுடைய பயணம் என்ன, இவர்கள் ஏன் இந்த இஸ்ரேலுக்கு சொந்தம் கொண்டாடுகிறார்கள் என்பதையெல்லாம் நாம புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் தற்போதைய சூழலில் ஏற்பட்டிருக்கிறது. அதற்காகவும் இந்த இஸ்ரவேலர்களுடைய வரலாறை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லாம இந்த இஸ்ரவேலர்களுடைய வரலாறை பொறுத்தவரையில நமக்கு எப்படியான பாடங்களை தருகிறது என்றால், ஒரு நல்ல காரியம் அவர்களிடத்தில் இருந்தது என்றால் அந்த நல்ல காரியத்தை நாமும் கடைபிடிக்க வேண்டும் என்பதை மார்க்கம் போதிக்கிறது. அவர்களிடத்தில் இருந்த தீங்குகள்,
அவர்கள் செய்த பாவங்கள், அவர்கள் செய்த குற்றங்களை நாம் செய்துவிடக் கூடாது என்பதை இந்த மார்க்கம் போதிக்கிறது. ஏன் இவர்களை மையப்படுத்தி இவர்களை மேற்கோள் காட்டி சொல்லுதுன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறை தூதராக நியமிக்கப்படுவதற்கு முன்பு இஸ்ரவேல் சமுதாயத்தில் தான் ஏராளமான தூதர்கள் வந்திருக்கிறாங்க. அதிகமான தூதர்கள் அனுப்பப்பட்ட ஒரு சமுதாயம் என்றால் அது இஸ்ரவேல் சமுதாயம் தான். அந்த இஸ்ரவேலர் சமுதாயம் அந்த தூதர்கள் சொன்ன கருத்துக்களை, அவர்கள் சொன்ன சட்டதிட்டங்களை, கொள்கைகளை சரியாக பின்பற்றாமல் தங்களுடைய மனோ இச்சைகளை எல்லாம் மார்க்கமாக்கி கொண்டு தங்கள் மனம் போன போக்கில் அவர்கள் செயல்பட்ட காரணத்தினால் இறைவனுடைய கோபத்திற்கு ஆளானார்கள். இஸ்லாம் என்கின்ற மார்க்கத்தை சிதைத்தார்கள். யூதம் கிறிஸ்தவம் என்ற புதிய வழிமுறையை உருவாக்கி கொண்டார்கள். இப்படி இவர்கள் இறைவனுடைய அருளை விட்டு தூரமாவதற்கு காரணமும் இந்த மார்க்கத்தை விட்டு எந்த இடங்களில் எல்லாம் அவர்கள் சருகி போனார்கள் என்கின்ற வரலாறையும் நாம் அறிந்து கொள்ளுகிற பொழுது நம்முடைய இஸ்லாத்தை விட்டு அதை புதுப்பிப்பதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கொடுத்த இந்த தூய மார்க்கத்தை விட்டு நாம் சருகி விடாமல் நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கு அந்த வரலாறு உதவும். அவன் எங்கெல்லாம் சருகுனான், ஏன் அவன் யூதன் என்று அழைக்கப்பட்டான், ஏன் அவன் கிறிஸ்தவன் என்று அழைக்கப்பட்டான், அவனுக்கு அனுப்பப்பட்ட நபிமார்கள், மூசா நபி முஸ்லிம் தானே, ஈசா நபி முஸ்லிம் தானே, அவர்கள் இஸ்லாத்தை தானே எடுத்து சொன்னாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கிற அடிப்படை கொள்கை தானே போதித்தாங்க. நமக்கு என்ன மார்க்கம் சொல்லப்பட்டதோ, என்ன கொள்கை அடிப்படை சொல்லப்பட்டதோ அதே கொள்கை தான் அவர்களுக்கு போதிக்கப்பட்டது. ஆனாலும் அவர்கள் எங்கே தடம் புரண்டார்கள், எங்கே சருகி போனார்கள், எந்த இடத்திலே இறைவனுடைய அருளை விட்டு தூரமானார்கள், இறைவனுடைய கோப பார்வைக்கு ஆளானார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ளுகிற பொழுது அந்த இடங்கள்ல எல்லாம் நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். அந்த இடத்துல நாம் போய் வழுக்கி விழுந்து விடக்கூடாது, நாம் சருகி போய்விடக்கூடாது. நாம் சருகி போனால் அவர்கள் எப்படி இறைவனுடைய அருளை விட்டு தூரமானார்களோ அதே நிலைமை நமக்கும் ஏற்படும் என்பதை நாம புரிந்து கொள்வதற்காகவும் பாடம் பெறுவதற்காகவும் இந்த வரலாறுகளை அறிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. அல்லாஹ் இதை குர்ஆனிலே பல்வேறு இடங்கள்ல, இப்ப நம்ம சொன்ன எல்லா விஷயத்தையும் பல்வேறு இடங்கள்ல சொல்லி காட்டுகிறான். சூரத்துல் அஅராஃபிலே இஸ்ரவேலர்களுடைய வரலாறுகளை இறைவன் பட்டியல் போட்டுவிட்டு கடைசியாக நன்றி மறந்தவர்களை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். நன்றி கெட்டவங்க, அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை மறுப்பவர்கள், இறைவனுடைய மார்க்கத்தை பொய்யென கருதுபவர்கள், இவர்களை பற்றி இறைவன் பேசிவிட்டு ஃபக்சுசில் கஸஸ், அவர்களுக்கு அந்த இஸ்ரவேலர்களுடைய வரலாறை நீங்கள் எடுத்து சொல்லுங்கள், லஅல்லஹும் யத்தஃபக்கரும், அவர்கள் சிந்திக்க கூடும். வரலாறு நன்றி மறந்து யாரெல்லாம் செயல்படுகிறார்களோ, மார்க்கத்தை விட்டு தூரமாகிறார்களோ, மார்க்கத்தை பொய்யென கருதி வாழுகிறார்களோ, அவர்களுக்கு வரலாறை எடுத்து சொன்னால் அவர்கள் சிந்திக்கலாம், அவர்கள் தெளிவு பெறலாம், அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை திருத்திக் கொள்ளலாம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகிறான். அதே போல சூரத்துல் யூசுப் 12வது அத்தியாயம் 111வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லுகிறான், லகத் கான ஃபீ கஸஸிஹிம் இப்ரத்துன் லிஉலில் அல்பாப், இஸ்ரவேலர்களுடைய வரலாறை ஒரு தொகுப்பாக இறைவன் சொல்லிவிட்டு இவர்களுடைய வரலாறில் சிந்திக்கின்ற மக்களுக்கு பாடம் இருக்கிறது, படிப்பினை இருக்கிறது. இஸ்ரவேலர்களுடைய வரலாறுல யாரெல்லாம் அந்த வரலாறை அறிகிறார்களோ, படிக்கிறார்களோ அவர்களுக்கு ஒரு பாடம், ஒரு படிப்பினை இருக்கிறது என்பதை இந்த இடத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். அதே போல் இந்த மார்க்கம், இஸ்லாமிய மார்க்கம், ஏற்கனவே அவர்கள் சிதைத்து வைத்திருந்த லா இலாஹ இல்லல்லாஹ்னு தான் மூசா நபி சொன்னாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ்னு தான் ஈசா நபி சொன்னாங்க. ஆனால் அவர்களுக்கு பின்னால், அந்த நபிமார்களுக்கு பின்னால் அந்த மக்கள் இந்த மார்க்கத்தை தங்களுக்கு தகுந்தவாறு மாற்றிக்கொண்டு ஒரு புதிய மதத்தையே உருவாக்கி யூதம் கிறிஸ்தவம் என்று பிரிந்து இந்த ஏகத்துவத்தையே இந்த உலகத்தில் சிதைத்து வைத்திருந்தார்கள். அதை புதுப்பித்து மக்களுக்கு தூய ஏகத்துவத்தை போதிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறை தூதராக நியமிக்கப்பட்டாங்க. அப்படியான இந்த சமுதாயத்துக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவங்க எப்படியெல்லாம் கருத்து வேறுபாடு கொண்டாங்களோ அது மாதிரி நீங்க ஆகிடாதீங்க, அந்த வழியில நீங்க சருகி போயிடாதீங்க, அந்த வழியில் நீங்கள் விழுந்து விடாதீர்கள் என்பதை, அதற்காகவும் இந்த வரலாறு தேவை என்பதை சூரத்துன் நம்லிலே 77வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான். இன்ன ஹாதல் குர்ஆன், இந்த குர்ஆன் எதற்காக அருளப்பட்டிருக்கிறது தெரியுமா? யகுஸ்ஸு அலா பனி இஸ்ராயில அக்ஸரல்லதி ஹும் ஃபீஹி யக்தலிஃபூன், அவர்கள் எந்த விஷயத்திலே எல்லாம் கருத்து வேறுபாடு கொண்டாங்களோ, எங்கெல்லாம் மார்க்கத்துக்கு முரணாக நடந்தார்களோ அந்த விஷயங்களை எல்லாம் அவர்களுக்கு எடுத்து சொல்லுகிறது. பனி இஸ்ரவேலர்கள் எந்த இடங்கள்ல எல்லாம் இந்த மார்க்கத்துக்கு முரண்பட்டு நடந்தாங்க,
எங்கெல்லாம் இந்த மார்க்கத்தை விட்டு விலகி சென்றார்கள், அல்லாஹ்வை விட்டு தூரமானார்கள், இறைவனுக்கு நன்றி மறந்து நடந்தார்கள், கருத்து வேறுபாடு கொண்டார்கள், அதையெல்லாம் பனி இஸ்ரவேலர்களுக்கு இந்த குர்ஆன் எடுத்து சொல்லும். எங்கெங்கெல்லாம் நீ வலுக்கின, எங்கெங்கெல்லாம் புறக்கணித்தாய், எப்படி தூதர்களுக்கு இந்த பனி இஸ்ரவேல் சமுதாயம் முரண்பட்டுச்சு, இதையெல்லாம் எடுத்து சொல்லுது. எடுத்து சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், இன்னஹு லஹுதன் வ ரஹ்மத்துல் லில் முஃமினீன். இது அவர்களுக்கு மட்டும் சொல்லுகின்ற பாடம் இல்ல, இறை நம்பிக்கையாளர்களுக்கும் இதில் நேர்வழி இருக்கிறது, இதில் அருள் இருக்கிறது. மூமின்கள் இந்த வரலாறை படித்தார்கள் என்றால் அவர்கள் எங்கெல்லாம் சருகினார்கள் என்பதை இவர்கள் அறிந்து கொள்ளலாம் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். இப்படி பல்வேறு இடங்கள்ல இஸ்ரவேலர்களுடைய வரலாறை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், அதில் நிறைய பாடங்கள் இருக்கிறது, படிப்பினைகள் இருக்கிறது என்பதை ஏராளமான இடங்கள்ல இறைவன் சொல்லி காட்டுகிறான். இதனால தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு பல்வேறு விஷயங்களை எடுத்து சொல்லும் பொழுது அந்த பனி இஸ்ரவேலர்களை மேற்கோள் காட்டி சில விஷயங்கள் எடுத்து சொல்வாங்க. பல அறிவுரைகளை பல்வேறு விஷயங்களை நமக்கு போதிக்கின்ற பொழுது அந்த இடத்துல பனி இஸ்ரவேலர்களை நமக்கு மேற்கோள் காட்டி அவர்களோடு ஒப்பிட்டு பல விஷயங்களை ரசூலுல்லாஹ் எடுத்து சொல்லியிருக்கிறாங்க. உதாரணத்துக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட கொள்ளை நோய் பற்றி கேள்வி கேட்கப்படுது. கொள்ளை நோய் வந்துச்சுன்னா எப்படி நடந்துக்கணும், அந்த நேரத்தில் நம்முடைய நிலையை எப்படி அமைச்சுக்கணும் அப்படிங்கிறது ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கப்படுகிறது. அதுக்கு தெளிவுபடுத்துவதற்கு முன்பாக, அந்த சட்டத்தை ரசூலுல்லாஹ் சொல்வதற்கு முன்பாக அந்த மக்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்றாங்க. அத்தாஉனு ரிஜிசுன், கொள்ளை நோய் என்பது ஒரு வேதனை. உர்சிலா அலா தாயிஃபத்தும் மின் பனி இஸ்ராயில், அந்த கொள்ளை நோய்ங்கிற வேதனை இஸ்ரவேலர் மக்களில் ஒரு பிரிவினருக்கு எதிராக அனுப்பப்பட்டது. இஸ்ரவேல்ல ஒரு பிரிவினருக்கு இந்த கொள்ளை நோய் வேதனையாக கொடுக்கப்பட்டு அவர்கள் தண்டிக்கப்பட்டாங்க. இந்த ஒரு பாயிண்ட ரசூலுல்லாஹ் எடுத்து சொல்றாங்க. அவங்கள்ட்ட கேட்கப்பட்ட கேள்வி என்னன்னா, கொள்ளை நோய் வரப்ப நாம எப்படி நடந்துக்கணுங்கிறது தான். ஆனா அதுல ரசூலுல்லாஹ் என்ன எதை நினைவூட்டுறாங்கன்னா, இந்த கொள்ளை நோய் சாதாரணது இல்லப்பா, இதே நோயத்தான் அல்லாஹ் வேதனையாக உங்களுக்கு முன் வாழ்ந்த இஸ்ரவேல் சமுதாயத்துக்கு அனுப்புனான் என்பதை ரசூலுல்லாஹ் நினைவுபடுத்தி விட்டு அந்த இஸ்ரவேலர் மக்களுடைய வரலாறை நினைவு கூர்ந்து விட்டு அதற்கு பிறகுதான் சட்டம் சொல்றாங்க, ஒரு ஊர்ல கொள்ளை நோய் இருந்துச்சுன்னா அந்த ஊரை நோக்கி நீங்க போகாதீங்க, நீங்க இருக்கிற ஊர்ல கொள்ளை நோய் ஏற்பட்டுடுச்சுன்னா நீங்க இருக்கிற ஊர்ல இருந்து வெளியே வராதீங்கன்னு அந்த சட்டத்தை சொல்லுகிறார்கள். அப்ப அல்லாஹ்வுடைய தூதரவர்களுடைய வளமையிலேயே இந்த இஸ்ரவேலர்களுடைய வரலாறை நினைவு கூறக்கூடிய ஒப்பிடக்கூடிய ஒரு நிலை இருந்திருக்கிறது என்பதை நாம பார்க்கிறோம். அதே மாதிரி புகாரியில 3459வது செய்தியில அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் சொல்றாங்க, இந்த சமுதாயத்தினுடைய வாழ்நாள் கணக்கீட்டை பற்றி சொல்றாங்க. இந்த சமுதாயம் எவ்வளவு வாழ்நாள் வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை போதிப்பதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் பேசும் பொழுது, இன்னமா அஜலுக்கும் மின் ஃபி அஜலி மன் ஹலா மினல் உமம், உங்களுக்கு முன் வாழ்ந்தவர்களுடைய வாழ்நாளோடு உங்களுடைய வாழ்நாளை ஒப்பிட்டால் மா பைன ஸலாத்தில் அஸ்ரி இலா மக்ரிபி ஷம்சி, அஸர் தொழுகையிலிருந்து மக்ரிபு நேரம் வரைதான். உங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த சமுதாயம், அந்த சமுதாயம் யாருங்கிறத ரசூலுல்லாஹ் அடுத்து தெளிவுபடுத்துறாங்க. யூத கிறிஸ்தவர்கள் அவர்களுடைய வாழ்நாளோடு முகமது நபியினுடைய சமுதாயமான நம்முடைய வாழ்நாளை ஒப்பிட்டால் அஸர் தொழுகையிலிருந்து மக்ரிப் தொழுகை வரை உள்ள நேரம் தான். இதை ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு இன்னும் கூடுதலாக விளக்குறாங்க, இன்னமா மஸலுக்கும் வ மஸலுல் யஹூதி வன் நஸாரா, இது விஷயத்துல இந்த வாழ்நாள் விஷயத்துல உங்களுக்கும் யூத கிறிஸ்தவர்கள் அவங்க தான் இஸ்ரவேலர் அவர்களுக்கும் உள்ள உதாரணம் என்னன்னா, கரஜுலின், ஒரு மனிதனை போல. அந்த மனிதன் என்ன பண்றான்னா பல ஆட்களை வேலைக்கு வைக்கிறான், நிறைய ஆட்களை என்ன செய்யறான்னா வேலைக்கு எடுக்கிறான். இப்படி வேலைக்கு எடுக்கின்ற பொழுது அதுல ஒரு சாராருக்கு அவன் ஒரு வேலையை கொடுக்கறான். என்ன வேலை தெரியுமா, காலையிலிருந்து மதியானம் வர, காலையிலிருந்து மதியானம் வர நீங்க எனக்கு வேலை செய்யணும், வேலை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு கீராத்து கூலியாக கொடுக்கப்படும் அப்படின்னு அந்த ஓனர் என்ன பண்றாருன்னா அறிவிப்பு பண்றாரு. அடுத்து ஒரு குரூப்பை கூப்பிடுறாரு, நீங்க என்ன பண்ணணும்னா மதியத்திலிருந்து அசர் வர நீங்க எனக்காக வேலை செய்யணும், அப்படி வேலை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு கீராத்து கூலியாக கொடுக்கப்படும் அப்படிங்கிறாங்க. மூணாவது ஒரு கூட்டத்தை கூப்பிட்டு, உங்களுக்கு அசரிலிருந்து மகரிபு வர வேலை, அசரிலிருந்து மகரிபு வர வேற பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 கீராத்து நன்மை அப்படின்னு சொல்லப்படுது. இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு, அசரிலிருந்து மகரிப் வரைங்கிற சொற்ப நேரம் வேலை பார்க்கக்கூடிய சமுதாயம் யார் தெரியுமா, நாம தான்.
முகமது நபியினுடைய சமுதாயமான நாம தான், இந்த சமுதாயம் தான். இந்த சமுதாயம் அந்த சொற்ப நேரம் வேலை பார்த்து விட்டாலே 2 கூலிகளை அல்லாஹ் தருகிறான் அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்குறாங்க. யோசிச்சு பாருங்க, ஃபஜ்ரிலிருந்து லுஹர் வரை கிட்டத்தட்ட ஒரு 6 மணிலிருந்து 7 மணி நேரம் வரும். லுஹரிலிருந்து அசர் வரை ஒரு 3.5 மணி நேரம் வரும். அசர்ல இருந்து மஹரிப் வரை 2 மணி நேரம் தான் வரும். ஃபஜ்ர்ல இருந்து லுஹர் வரை கணக்கு பண்ணீங்கன்னா 7 மணி நேரம். அதில் பாதி அளவுக்கு தான் லுஹர்ல இருந்து அசர் வரை இருக்கும். அந்த லுஹர்ல இருந்து அசர் வரை உள்ள நேரத்துல பாதி தான் அசர்ல இருந்து மஹரிப் வரை இருக்கும். இதுதான் வாழ்நாள் ஒப்பீடு. அப்ப யூதர்களுடைய வாழ்நாள் நம்மை விட 4 மடங்கு அதிகமாக இருந்திருக்கிறது. கிறிஸ்தவர்களுடைய வாழ்நாள் நம்மை விட 2 மடங்கு அதிகமாக இருந்திருக்கிறது. இவ்வளவு வாழ்நாள் வழங்கப்பட்டாலும் நன்மையில் அதிகம் யாருக்கு தெரியுமா? இந்த சமுதாயத்துக்கு தான். அவங்க அவ்வளவு நேரம் அவ்வளவு காலம் அவர்கள் இருந்து உழைத்தாலும் என்ன போராடினாலும் அவங்களுக்கு ஒரு நன்மை தான், கிறிஸ்தவர்களுக்கு ஒரு நன்மை தான். ஆனால் இந்த சமுதாயத்துக்கு 2 நன்மை இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இதுல யூதர்கள் கிறிஸ்தவர்கள் சொன்னாலும் மதத்தை மாற்றிக்கொண்டவர்களை பற்றி பேசல. இஸ்ரவேல் சமுதாயம் மூசா நபியில நல்லவங்களா இருந்திருப்பாங்கல்ல, அவங்களுக்கு தான் கூலி. யூதனுக்கும் கிறிஸ்தவனுக்கும் கூலியா கிடைக்கும்? அவர்கள் தான் மார்க்கத்தை மாற்றிக்கிட்டாங்க, அவங்கள பத்தி இது பேசல. யார் அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் அவரவர்களுடைய தூதருக்கு கட்டுப்பட்டு நடந்தாங்களோ அவர்களுடைய நிலையை பற்றி இது பேசுகிறது. இப்படி சொன்ன உடனே யூதர்களும் கிறிஸ்தவனும் கோவப்படுறாங்களாம். ஃபகலிபத்தில் யஹூது வன் நஸாரா, யூதர்களும் கிறிஸ்தவர்களும் கோவப்படுறாங்க. நாங்க ரொம்ப நேரம் இருந்திருக்கிறோம் இந்த உலகத்துல, ரொம்ப காலம் வாழ்ந்திருக்கிறோம், எங்களுக்கு ஒரு கூலி, கொஞ்ச காலம் வாழ்ந்துட்டு 2 கூலி அவங்க வாங்கிட்டு போறாங்களா அப்படின்னு அவங்க கோவப்படும் பொழுது அல்லாஹ் சொல்லுகிறான், உங்க கூலியில இருந்து எதையா நான் குறைச்சனா? நான் அநியாயம் செய்யல. நான் அநியாயம் செய்வதாக இருந்தா எப்போது அநியாயமாக ஆகும்? உங்க கூலியிலிருந்து எதையாவது குறைச்சேன்னா அநியாயமாகும். உங்களுக்கு உண்டான ஹக்கை, உங்களுக்கு உண்டான கூலியை நான் கொடுத்துடுறேன். இவர்களுக்கு கூடுதலாக நான் என்னுடைய விருப்பத்திலே நான் கூலி கொடுக்கிறேன். இவர்கள் எனக்கு கட்டுப்பட்டு நடக்கின்ற பொழுது அவர்களுக்கு நான் கூலியை கொடுப்பேன் என்று அல்லாஹ் சொல்லுவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்ப இந்த இடத்துல வாழ்நாள் ஒப்பீடு ரசூலுல்லாஹ் செய்யும் பொழுது யாரோட ஒப்பிடுறாங்க? பனி இஸ்ரவேலர்களோட தான் ஒப்பிடுறாங்க. நம்முடைய வாழ்நாள் இன்னைக்கு பாருங்க, 60 வயது 65 வயதை கடப்பது ஒரு பெரும்பாடாக இருக்கிறது. ஒரு 30 வயதுல ஹார்ட் அட்டாக்ங்கிறாங்க. 20 வயது 25 வயது இளைஞர்களுக்கு இன்றைக்கு சுகர் நோய் வந்து கொண்டிருக்கிறது. பலவீனப்பட்ட சமூகமாக நாம் இருந்து வருகிறோம். அப்ப ரொம்ப சொற்பமான வாழ்நாள் காலம் தான் நமக்கு இருக்குது. ஆனா நம்முடைய வாழ்நாளோடு அவர்களுடைய வாழ்நாளை ஒப்பிட்டா அவர்கள் அதிகமான வாழ்நாள் இருந்திருக்கிறார்கள் என்பதை ஒப்பீடு செய்வதற்கு யார ரசூலுல்லாஹ் எடுக்கிறாங்கன்னா இஸ்ரவேல் சமுதாயத்தை தான் எடுத்திருக்கிறார்கள் என்பதை நாம பார்க்கிறோம். அதே மாதிரி தன்னுடைய நபித்துவத்தை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லும் பொழுது, கானத் பனு இஸ்ராயில தசூசுஹுமுல் அன்பியா, இஸ்ரவேலர் சமுதாயத்துக்கு தொடர்ச்சியாக நபிமார்கள் அவர்களை நிர்வகித்துக் கொண்டிருந்தார்கள். நிறைய தொடர்ச்சியா நபி வந்துகிட்டே இருப்பாங்க. அந்த மக்கள் நபியினுடைய கண்காணிப்பிலே இருப்பாங்க. ஒரு நபி போயிட்டார்னா இன்னொரு நபி வருவார். இப்படி கூட நபி இல்லாம இருக்கவே மாட்டாங்க. யோசிச்சு பாருங்க, அந்த சமுதாயத்திற்கு அவ்வளவு நபிமார்கள். யூசுப் நபி, மூசா நபி, ஹாரூன் நபி, அதே போல தாவூத் நபி, சுலைமான் நபி, யூனுஸ் நபி, இப்படி ஈசா நபி என்று அந்த சமுதாயத்திற்கு அனுப்பப்பட்ட நபிமார்கள் ஏராளம். பெயர் குறிப்பிட்ட நபிமார்களே ஏராளமானவர்கள். பேர் குறிப்பிடாம எத்தனை நபிமார்கள். அதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு நபி மூத்தானார்னா இன்னொரு நபி வந்துருவாராம். அப்ப நபி இல்லாமல் அவர்களுடைய வாழ்நாளே இல்லைங்கிற அளவுக்கு நபியோடைய தான் அவர்கள் இருந்தார்கள். ஆனால் லா நபிய பஅதி, எனக்கு பின்னால் எந்த நபியும் கிடையாது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நான் தான் இறுதி தூதர், நான் அகில மக்களுக்குமான தூதர், எனக்கு பிறகு குர்ஆன் இருந்து உங்களை வழிநடத்தும், எனக்கு பிறகு தூதர் என்று யாரும் கிடையாது, இறை தூதருடைய அந்தஸ்து என்னோடு முடிந்து விட்டது என்பதை, இறுதி நபித்துவத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மக்களுக்கு போதிக்கின்ற பொழுது யாரை மேற்கோள் காட்டுறாங்க? இஸ்ரவேல் சமுதாயத்தை தான் மேற்கோள் காட்டுறாங்க. நம்ம சமுதாயத்துல நான் மட்டும்தான் நபி, எனக்கு பிறகு நபி கிடையாது. ஆனா இஸ்ரவேலர் சமுதாயம் இருந்தாங்கல்ல, அவங்களுக்கு தொடர்ச்சியா நபி வந்துகிட்டே இருந்தாங்க. அடுத்தடுத்து நபி வருவாரு, ஒரு நபி மூத்தாயிட்டார்னா அடுத்தவர் வருவார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னதை நாம புகாரி ஹதீஸ் கிதாபுல 3455வது செய்தியில பார்க்கிறோம். அதே மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஒரு நேரத்தில் ஹுதைபியா என்கின்ற இடத்திற்கு பக்கத்துல முரார் அப்படிங்கிற ஒரு கணவாய் இருக்குது. அந்த முராருங்கிற கணவாய் மேல ஏறிதான் குறைஷிகள் யாராவது வராங்களா,
தன்னுடைய குதிரைப்படையை திரட்டிக்கிட்டு வராங்களா அப்படிங்கிற கண்காணிக்க முடியும். அது மேல ஏன்னா உயரமான இடத்துல நின்றாதானே தூரத்துல இருந்து வருது தெரியும். அப்படி கண்காணிப்பதற்காக இந்த முரார் என்கின்ற கணவாயில ஏறி பார்க்க ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்படி சொல்றவங்களுக்கு யார் ஏறி பார்க்கிறாங்களோ அவங்களுக்கு கூலியை ரசூலுல்லாஹ் சொல்லும் பொழுது எப்படியான கூலி சொல்றாங்க? மை யஸ்அது சனியத்தல் முரார், முரார் என்கின்ற கணவாயில் யார் ஏறி யாரேனும் வருகிறார்களா, குறைஷிகள் வருகிறார்களா என்று வேவு பார்க்கிறாரோ ஃபஇன்னஹு யுஹத்து அன்ஹு மா ஹுத்தன் பனி இஸ்ராயில், இஸ்ரவேல் சமுதாயத்துக்கு எப்படி மன்னிக்கப்பட்டதோ அது போன்ற ஒரு பாவ மன்னிப்பு அவருக்கு கிடைக்கும். இஸ்ரவேலர் சமுதாயத்திற்கு இரவையும் வழங்கிய பாவ மன்னிப்பு அளவுக்கு அவருக்கு பாவ மன்னிப்பு வழங்கப்படும் சொல்றாங்க. இஸ்ரவேல் சமுதாயத்துக்கு எவ்வளவு பெரிய பாவ மன்னிப்பு வழங்கப்பட்டுச்சு. இன்றைக்கு யூதன் கிறிஸ்தவன் பிரிஞ்சு போயிட்டாங்க. இதற்கு பிறகு அவர்கள் இணை வைத்த காரணத்தினால் அல்லாஹ்விடத்துல மன்னிப்பு கிடையாது. ஆனால் அவர்கள் வாழ்ந்த காலத்திலேயே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்கள் திருந்துவதற்காக, அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை திருத்திக் கொள்வதற்காக பல நேரங்களில் மன்னிப்பை கொடுத்தான். அவங்க ஒவ்வொரு முறை இறைவனுடைய கட்டளையை மீறும் பொழுதும் அந்தந்த தருணத்திலேயே அவர்கள் வாழுகின்ற காலகட்டத்திலேயே அந்த தூதரின் மூலம் நீங்க இப்படி தப்பு செஞ்சிட்டீங்க, ஆனா அல்லாஹ் உங்களை மன்னிச்சுட்டான், இனிமே சரியா நடங்க என்று பாடம் பெறுவதற்காக பல முறை அல்லாஹ் பாவ மன்னிப்பை கொடுத்தான். அதெல்லாம் பின்னாடி நம்ம வரலாறை படிக்கும் பொழுது வரும். அப்படி அவர்களுக்கு பாவ மன்னிப்பு வழங்கப்பட்டுச்சுல, அது போன்ற ஒரு பாவ மன்னிப்பு உங்களுக்கும் வழங்கப்படும். ஏறி நீங்க வேவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மன்னிப்பு வழங்கப்படும். அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சஹாபாக்களுக்கு அறிவிப்பு செய்யும் பொழுதே பனு இஸ்ரவேலர்களை மேற்கோள் காட்டித்தான் அறிவிப்பு செய்திருக்கிறார்கள் என்கின்ற செய்தி முஸ்லிம்ல 7215வது செய்தியாக இடம்பெற்றிருக்கிறது. இப்படி ஒவ்வொரு விஷயத்திலையும் இன்னும் ஏராளமான செய்திகள் இருக்கிறது. இப்படி ஒவ்வொரு விஷயத்திலையுமே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு ஒரு அறிவிப்பை செய்வதாக இருந்தாலும், ஒரு அறிவுரையை சொல்வதாக இருந்தாலும், இஸ்ரவேலர்களுடைய வரலாறோடு ஒப்பிட்டு ஒப்பிட்டு பல்வேறு அறிவுரைகளை அல்லாஹுடைய தூதரவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். இப்படியே பயிற்சி பெற்ற சஹாபாக்கள் இந்த பயிற்சியில தானே வராங்க. சஹாபாக்கள் எந்த பயிற்சியில வராங்கன்னா ரசூலுல்லாஹ் ஒவ்வொரு விஷயத்திலையும் இஸ்ரவேலர்களை மேற்கோள் காட்டி பேசிய அந்த பயிற்சியில உருவாகிறாங்க. அப்படி உருவான சஹாபாக்கள் அவர்கள் பேசும் பொழுதும் ரசூலுல்லாஹ் இடத்துல ஒரு கருத்தை சொல்லும் பொழுதும் இஸ்ரவேலர்களை மேற்கோள் காட்டி சஹாபாக்கள் சொல்றாங்க. பத்ர் போர்க்களத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள்கிட்ட ஆலோசனை செய்வாங்க. போருக்கு வருவதற்காக போரில் அவர் ஒவ்வொருவருடைய பங்களிப்பு எப்படி இருக்கும், முஹாஜிரின்களுடைய பங்களிப்பு எப்படி இருக்கும், அன்சாரிகளுடைய பங்களிப்பு எப்படி இருக்கும் என்பதை ஆலோசனை செய்வதற்காக அல்லாஹுடைய தூதர்கள் மஷூரா செய்யறாங்க. அப்போது மிக்தாத் என்கின்ற நபித்தோழர் அவர் ரசூலுல்லாஹ், அல்லாஹுடைய தூதரே, இன்னா லா நகூலு லக கமா காலத் பனு இஸ்ராயீல லி மூசா, மூசா நபி இடத்துல பனு இஸ்ரவேல் சொன்ன மாதிரி நாங்க சொல்ல மாட்டோம் அப்படிங்கிறாங்க. ரசூலுல்லாஹ் எப்படி பயிற்சி கொடுத்திருக்கிறாங்கன்னு பாருங்க. அல்லாஹுடைய தூதரவர்கள் அவர்களுக்கு எப்படி உருவாக்கி இருக்கிறாங்கன்னா ஒவ்வொரு விஷயத்திலையும் இஸ்ரவேலர்களோட வாழ்க்கையை ஒப்பிட்டுப்பார். அவன் போன வழியில நம்ம போயிடக்கூடாது, அந்த வழியை புதுப்பிச்சு தான் இந்த மார்க்கம் நமக்கு கிடைச்சிருக்கு, இஸ்லாம் கிடைச்சிருக்கு, அவன் வழியில நம்ம போயிடக்கூடாது என்பதற்காக ரசூலுல்லாஹ் பயிற்சி கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அவர் சஹாபாக்கள் பேசும்பொழுது அது பிரதிபலிக்குது. என்ன சொன்னாங்க பனி இஸ்ரவேலர்கள்? ஃபذهب انت وربك فقاتلا انا هاهنا قاعدون, மூசாவே போர் செய்யறதுக்கெல்லாம் எங்களை கூப்பிடாதீங்க, நீங்களும் உங்க ரப்பும் போய் சண்டை போடுங்க, நீங்களும் உங்க இறைவனும் போய் போர் செய்யுங்க, நாங்க இங்கே உட்கார்ந்து இருக்கிறோம், நாங்க இங்கே காத்துக்கிட்டு இருக்கிறோம், நீங்க சண்டை முடிச்சிட்டு வெற்றியை சூடிக்கிட்டு நீங்க வாங்க, நாங்க உங்க கூட வரோம் இப்படின்னாங்க. அல்லாஹுடைய மார்க்கத்திற்காக துரும்பையும் அசைக்க தயார் இல்லாதவர்களாக என்ன அருட்கொடைகளை பார்த்தாலும் அவர்கள் இறைவனுக்கு நன்றி கெட்டவர்களாக இருந்தார்கள் என்பதற்கு இந்த வார்த்தை மிகச்சான்று. இப்படி நாங்க சொல்லிட மாட்டோம் அல்லாஹுடைய தூதரே. இந்த இஸ்ரவேலர்கள் நன்றி கெட்டு சொன்னதை போல, மார்க்கத்திற்காக துரும்பையும் அசைக்காமல் அவர்கள் வாதிட்டதை போல உங்களிடத்தில் நாங்கள் சொல்லிவிட மாட்டோம், வாங்க நம்ம களத்துல இறங்குவோம், போரிடுவோம், நாங்கள் அல்லாஹுக்காக உழைக்க தயார் என்று சஹாபாக்கள் சொன்ன செய்தி புகாரியில 4609வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு விஷயத்திலையும் இஸ்ரவேலர்களை சஹாபாக்களுக்கு நினைவூட்டுறாங்க, இந்த மக்களுக்கு வழி நடத்துறாங்க. இஸ்ரவேலர்களை நினைவு கூர்ந்தே பயிற்சி பெற்ற சஹாபாக்கள் தாங்கள் இஸ்ரவேலர்களை போல நடந்து கொள்ள மாட்டோம், இந்த மார்க்கத்தில் சரியாக நாங்கள் பின்பற்றி நடப்போம் என்பதை தெரியப்படுத்துகிற வகையில ரசூலுல்லாஹ்விடத்தில் பேசும் பொழுதும் அவர்கள் அப்படி செய்திருப்பதை நம்ம பார்க்கிறோம். அடுத்ததாக இப்படி மேற்கோள் காட்டுறது மட்டும் இல்லை, ரசூலுல்லாஹ் அப்படி மேற்கோள் காட்டுறாங்கல்ல, தாவுன் கொள்ளை நோய் என்பது பனி இஸ்ரவேலர்களுக்கு அனுப்பப்பட்டது,
உங்களுடைய வாழ்நாளோடு அவர்களுடைய வாழ்நாளை ஒப்பிட்டு பார்த்தால் அவர்களுடைய வாழ்நாள் அதிகம், உங்களுடைய வாழ்நாள் கம்மி. இப்படி மேற்கோள் காட்டி ஒப்பிட்டு பேசுறாங்களே, இது மட்டும் இல்லை, தனி நபர்களுடைய வரலாற்று நிகழ்வுகள். இஸ்ரவேலர் சமுதாயத்திலேயே சில தனி நபர்களுடைய வரலாறு இருக்கும், ஒருவருடைய வரலாறு இருக்கும், இருவருடைய வரலாறு இருக்கும், ஒரு சின்ன நிகழ்வாக இருக்கும். அந்த சின்ன நிகழ்வை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சஹாபாக்களுக்கு அவ்வப்போது போதிக்கிறாங்க. ஏன் போதிக்கிறாங்கன்னா, அவர்களிடத்தில் இருந்த நல்ல பண்பு இருக்கும்ல, எவ்வளவு மோசமானவனா இருந்தாலும் எல்லாமே மோசமானவனா இருக்க மாட்டான்ல, சில நல்லவர்கள் இருப்பாங்க, நல்ல மக்கள் இருப்பாங்க, அல்லாஹுடைய மார்க்கத்தில் நடைபோடக்கூடியவர்கள் இருப்பாங்க, இறைவனுக்கு கட்டுப்பட்டு நடந்தவங்க இருப்பாங்க, இறை தூதருக்கு கட்டுப்பட்டு நடந்தவங்க இருப்பாங்க. அவர்கள மாதிரி நாம நடக்கணுங்கிறதுனால அந்த நல்லவர்களுடைய வரலாறிலிருந்து நாம படிப்பினை பெற வேண்டும் என்பதற்காக சில நல்லவர்களுடைய வரலாற்று நிகழ்வுகளை ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க. கெட்டவர்களும் இருந்தார்கள், கெட்டவர்களுடைய வரலாற்று நிகழ்வையும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எடுத்து சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கிறோம். உதாரணமாக புகாரியில 2291வது செய்தி. இதுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ذكر رجلا من بني இஸ்ராயில், இஸ்ரவேலர் சமுதாயத்திலிருந்து ஒரு மனிதரை பற்றி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அவர் என்ன செஞ்சார் தெரியுமா? இஸ்ரவேலர் சமுதாயத்திலேயே இன்னொரு மனிதர்கிட்ட ஒரு 1000 பொற்காசுகள் கடனா கேட்கிறார். இவரும் இஸ்ரவேலர் சமுதாயம் தான், யார்கிட்ட இவர் கடன் கேட்கிறாரோ அவரும் இஸ்ரவேலர் சமுதாயம் தான். இந்த ஒருவர் இன்னொருவர்கிட்ட 1000 பொற்காசுகள் கடன் கேட்கிறார். யார்கிட்ட இவர் கடன் கேட்கிறாரோ அவர் சொல்றாரு, எனக்கு ஒரு சாட்சியை நீ கொண்டு வா, கடன் கேட்கிற, உன்னை நம்பி நான் கொடுக்கணும்னா இந்த கடனுக்கு சாட்சி இருக்கணும், சாட்சி யாராவது கொண்டு வா. இப்ப கேட்டவர் சொல்றாரு, அப்படியெல்லாம் சாட்சி எனக்கு யாரும் இல்ல, கஃபா பில்லாஹி ஷஹீதா, சாட்சியை ஏற்க அல்லாஹ்வே போதுமானவன், அல்லாஹ் தான் எனக்கு சாட்சி, நான் கேட்கக்கூடிய கடனுக்கு அல்லாஹ்வே சாட்சியாளன் அப்படிங்கிறார். அப்படியா, சரி, பொறுப்பாளர் நீ கொடுக்கல, இந்த கடனை உனக்கு பதில் நிறைவேற்ற வேண்டிய ஒரு பொறுப்பாளரையாவது நீ காட்டு அப்படிங்கிறாங்க. அப்பயும் அவர் சொல்றாரு, கஃபா பில்லாஹி கஃபீலா, பொறுப்பாளர்களால் அல்லாஹ்வே சிறந்தவன், எனக்கு வேற பொறுப்பாளர்லாம் கிடையாது, எனக்கு என்ன யாரும் பொறுப்பாளரை என்னால கூட்டிட்டு வந்து நிறுத்த முடியாது, பொறுப்பாளர்களில் சிறந்தவன் அல்லாஹ்வே, அவனே எனக்கு பொறுப்பாளர்களால் போதுமானவன் அப்படிங்கிறார். யோசிச்சு பாருங்க, இது மாதிரி ஒரு விஷயத்தை நம்மள்ட்ட சொன்னா, நம்மள்ட்ட ஒருத்தர் வந்து நம்ம ஒருத்தர் போய் கடன் கேட்கிறோம், கடன் கேட்கும் பொழுது சாட்சி அவர் கூப்பிட சொல்றார், அல்லது பொறுப்பு யாராவது உனக்கு வக்கீலாக அல்லது கஃபீலா பொறுப்பு ஏத்துக்க யாராவது சொல்லுப்பான்னு கேட்டா, அல்லாஹ்வே பொறுப்பாளன், அல்லாஹ்வே சாட்சியாளன் நம்ம சொன்னீங்களேன், கடனை யார்கிட்ட கேட்டோமோ அவரு, ஆஹா பார்ட்டி கையை விரிக்க பாக்குது, இப்பயே நாம உஷாராய்க்கணும் அப்படின்னு தான் நம்ம அணுகுவோம். ஆனால் ஈமான் பாருங்க, இந்த 2 பேருக்கும் எவ்வளவு ஈமான் இருந்திருக்குன்னா, இவர் யார்கிட்ட கடன் கேட்டாரோ அவர்கிட்ட அல்லாஹ் தான் சாட்சியாளன், அல்லாஹ் தான் பொறுப்பாளன் சொன்ன பொழுது, சதக்த, கரெக்டு தான்ப்பா அவர் சொல்றார், சரி அதுவும் சரிதான், அல்லாஹ் சாட்சியாளனா இருக்கும் பொழுது, அல்லாஹே பொறுப்பாளனா இருக்கும் பொழுது வேறு யாரை நாம தேடி போகணும், அல்லாஹ்வே நான் சாட்சியாளனாக ஏற்றுக்கொள்கிறேன், அல்லாஹ்வே நான் பொறுப்பாளனாக ஏற்றுக்கொள்கிறேன்னு அவரும் அந்த சாட்சி ஏற்றுக்கொள்கிறார். ஏற்றுக்கொண்டுட்டு 1000 பொற்காசு கொடுத்துடுறார். கடன் வாங்கினவர் இருக்கிறார்ல, இவர் கடலை தாண்டி ஒரு பயணம் செய்து எந்த தேவைக்காக இந்த 1000 பொற்காசுகளை வாங்கினாரோ அந்த தேவையை செஞ்சு முடிக்கிறார். இப்போ இவர் கையில இன்னொரு 1000 பொற்காசு லாபமாக கிடைச்சிடுச்சு. இப்ப கடன் கொடுத்தவருக்கு திரும்ப கொடுக்கணும்ல, அங்கிருந்து இவர் புறப்பட பார்க்கிறாரு, வண்டி இல்லை, கப்பலில் ஏறி வந்துட்டாரு, படகுல ஏறி வந்துட்டாரு, கடல் தாண்டி வந்துட்டாரு, இப்ப திரும்ப கடல் தாண்டி போகணுமே, வண்டி ஏதாவது இருந்தா தானே போக முடியும். வண்டி பார்க்கிறாரு, எந்த வாகனமுமே இல்லை இவர்கிட்ட. அவரும் கடுமையாக முயற்சி பண்றார். நாம எதுக்காக முயற்சி பண்றாரு அவர் சொல்லுகிறார், இவர் நமக்கு கடன் கொடுத்தவர் ஒரு தவணை சொல்லியிருக்கிறார். உதாரணத்துக்கு ஒரு மாதம்னு வைங்களேன், இந்த 1 மாதத்துக்குள்ளே நாம நிறைவேற்றணும், அதுக்கு நாம போகணும்னா இப்பயே நம்ம புறப்பட்டாதான் போக முடியும். ஆனால் வாகனத்தை தேடுறோம் கிடைக்கவே மாட்டேங்குதே, எங்கு பார்த்தாலும் தேடி அலைகிறார், கிடைக்கல. இன்னைக்கு மாதிரி கிடையாதுல, இன்னைக்கு வாகனம்ங்கிறது நாம நம்முடைய சொந்த வாகனங்களும் இருக்கிறது, பொது வாகனம் பொது போக்குவரத்தும் இருக்குது, நினைச்ச நேரத்துல ஒரு இடத்துல இருந்து ஏறி இன்னொரு ஊருக்கு போயிடலாம். ஆனால் அன்றைக்கு அப்படி கிடையாது, அவரவர்கள்ட்ட என்ன வாகனம் இருக்குதுன்னு அதான். இல்ல யாராவது யார் கூடயாவது ஏறி பயணிக்கணும்னா அது பொது வாகனம்ங்கிறது இன்றைக்கு இருக்கின்ற வசதி வாய்ப்புகளோடலாம் இருக்காது. எப்பயாவது ஒரு தடவை யாராவது போகும் பொழுது கூட அவங்கள்ட்ட பர்மிஷன் கேட்டு போக வேண்டியதுதான். அப்படி தேடி தேடி பார்க்கிறாரு, ஒரு வாகனத்தையும் காணும். அப்ப அல்லாஹ்விடத்தில் அவர் ஒரு துவா செய்கிறார், அல்லாஹும்ம இறைவா, இன்னக்க தஅலமு அன்னி குன்து தஸல்லஃப்து ஃபுலானன் அல்ஃப தீனார்,
நான் ஒரு மனிதர்கிட்ட 1000 பொற்காசுகள் கடன் வாங்கினேன் என்பது உனக்கு தெரியும். அப்படி கடன் கொடுத்தவர் என்னிடத்தில் ஒரு பொறுப்பாளரை கேட்டார். நான் அப்போது அவரிடத்திலே சொன்னேன், அல்லாஹ்வை தவிர எனக்கு பொறுப்பாளன் இல்லை, அல்லாஹ் தான் பொறுப்பாளர்களில் போதுமானவன் என்று சொன்னேன். உன்னை பொறுப்பாளனாக அவர் ஏற்றுக்கொண்டார். அல்லாஹ் நீ தான் பொறுப்பாளன்னு சொன்னேன். உடனே அவர் தட்டி கழிக்கல, ஏமாத்துறன்னு என்ன பார்க்கல, உன்னை பொறுப்பாளனாக அவரும் பொருந்தி கொண்டார். சாட்சியாளரை கேட்டார். இந்த கடன் நான் 1000 காசு இப்படி கொடுத்திருக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு ஒரு சாட்சியாளரையாவது வச்சுக்குவோம்பா அப்படின்றார் அவரு. எனக்கு அப்ப சாட்சியாளர் யாரும் இல்லை, உன்னை நான் சாட்சியாளனாக ஆக்கினேன். அதையும் அவர் ஏற்றுக்கொண்டார். அவர் மறுக்கல. என்ன ஏமாத்த பாக்குறியா, அல்லாஹ் கை காட்டி விட்டுட்டு நீ கையை விரிக்கலான்னு பாக்குறியா என்று அவர் வசைபாடலை. நான் ஏமாற்றுவேன் என்று நினைக்கவில்லை. உன்னை பொறுப்பாளனாகவும் சாட்சியாளனாகவும் அவர் ஏற்றுக்கொண்டார். எனவே இப்போது நான் அவரிடத்திலே கடனை திருப்பி கொடுக்க செல்வதற்கு வாகனத்தை தேடுகிறேன் தேடுகிறேன் தேடுகிறேன், கிடைக்கவே இல்லை. என்னால் இயன்ற முயற்சிகளை செய்து விட்டேன், கிடைக்கல. இறைவா நீந்தான் பொறுப்பாளன், நீந்தான் சாட்சியாளன். என்னுடைய இந்த பொருளாதாரத்தை நான் அவருக்காக கொடுக்குவதற்காக வைத்திருந்த இந்த 1000 பொற்காசுகளை அவரிடத்தில் கொண்டு போய் சேர்த்து விடு என்று துவா செஞ்சுட்டு பக்கத்தில் ஒரு மரக்கட்டை கிடக்குது, அதை எடுக்கிறார். எடுத்து அதுல ஒரு துளை இடுகிறார். இந்த 1000 பொற்காசுகள் அதுல வச்சுட்டு ஒரு கடிதம் எழுதுறார். நான் தான் இதை வச்சிருக்கிறேன், உங்கள்கிட்ட கொடுத்து அனுப்பியிருக்கிறேன்னு சொல்லி ஒரு கடிதம் எழுதி அதையும் அதில் வைத்து அந்த மரக்கட்டையை மூடிக்கிடுகிறார். மூடிட்டு அல்லாஹ்விட துவா செஞ்சு கடல்ல போடுறார். இவர் கடலில் போட்டு அது அந்த ஊரை அடைகின்ற நேரத்தில் இவருக்கு கடன் கொடுத்தார்ல, அவன் கடல் சார்ந்த ஒரு தொழில் செய்யக்கூடியவர் தான். எப்போதும் வீட்டுக்கு போறவர் அன்னைக்குன்னு இருக்கிறார். ஏதாவது வாகனம் வரும், நமக்கு ஏதாவது ஒரு லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அன்னைக்குன்னு பார்த்து வெயிட் பண்றார். வெயிட் பண்ணி பார்க்கும் பொழுது கரெக்டா இந்த மரக்கட்டை வருது. 1000 பொற்காசுகளை சுமந்து இருக்கின்ற இந்த மரக்கட்டை வருது. வெறும் மரக்கட்டை தானே, சரி எடுத்துட்டு போனா வீட்டுல அடுப்பெரிக்கிறதுக்கு விறகுக்காவது யூஸ் ஆகும், விறகாவது அது பயன்படுத்தலாமே. எப்படி அல்லாஹ் கொண்டு வந்து சேர்க்கிறான்னு பாருங்க. இறைவனின் மீது வைத்த நம்பிக்கை, இறைவனின் மீது அவர் வைத்த தவக்குழு எப்படி அல்லாஹ் கொண்டு வந்து சேர்க்கிறான், இவருடைய மனதிலே அதற்கான ஆயத்தத்தை பயிர்த்துக்கிறான்னு பாருங்க. சும்மா மரக்கட்டனா என்ன பண்ணுவோம், அசால்ட்டா போயிடுவோம்ல. அவருடைய உள்ளத்தில் அதை எடுப்பதற்கு அல்லாஹ் ஒரு தேவையை போடுறான். இந்த மரக்கட்டை எடுத்துட்டு போனா உனக்கு விறகாவது பயன்படுத்தும்ல அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவருக்கு வருது. உடனே அதை எடுக்கிறார். எடுத்து விறகு வெட்டுவதற்காக அந்த மரக்கட்டையை வெட்டுகிறார். உள்ள 1000 பொற்காசு, அவர் எழுதிய கடிதம். யோசிச்சு பாருங்க. இன்றைக்கு கடன் கொடுத்தா கடன் கேட்கும் பொழுது அவர் கொடுக்கறத விட கேட்கும் பொழுது என்கிட்ட 1000 கேள்வியா கேட்கிறேன், சாட்சி பொறுப்பாளர் அது இதுன்னு என்கிட்ட கையெழுத்து வாங்கணும் அப்படின்னு நான் கேட்கிறேன், என்கிட்ட இருந்து எப்படி திருப்பி வாங்கிறேன்னு பார்க்கலாம், நீ வாங்கும்போது உன்னை எப்படி அலைய விடுறேன் பாரு இப்படின்னு இருக்கும். ஆனால் இந்த தவணை அவர் கொடுத்த டைம் அது முடிகிறதுக்குள்ள நான் அவருக்கு திருப்பி கொடுக்கணும். அல்லாஹ்வை நான் சாட்சியாக்கி இருக்கிறேன், அல்லாஹ்வை பொறுப்பாளனாக்கி இருக்கிறேன். அல்லாஹ் பொறுப்பாளன் சாட்சி என்பதை அவரும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். நம்பிக்கை இருந்தால் தான் இது முடியும், ஈமான் இருந்தால் தான் இது முடியும். நான் சொல்லிடலாம் அல்லாஹ் தான் எனக்கு சாட்சி, அல்லாஹ் தான் பொறுப்பாளன்னு. கடன் கொடுக்கிறவர் ஏத்துக்கணும்னு என்னங்க அவசியம்? அவரிடத்துல இருந்த ஈமான பாருங்களேன். கரெக்ட் தான், அல்லாஹ் சாட்சியாளனா இருக்கும் பொழுது இதுக்கப்புறம் வேற யாரு? அல்லாஹ் பொறுப்பாளனா இருக்கும் பொழுது எனக்கு என்ன கவலை, உனக்கு நான் கொடுக்கிறேன்னு 1000 பொற்காசுகளை தூக்கி கொடுக்கிறார்னா எந்த அளவுக்கு இருவருடைய உள்ளத்திலையும் ஈமான் ஆழ பதிந்திருக்கும்னு பாருங்க. இப்போ வந்து சேர்ந்துடுச்சு 1000 பொற்காசு எடுத்துக்க வச்சுக்கிட்டார். கொஞ்ச காலம் கழிச்சு இந்த கடன் ஏற்கனவே வாங்கினார்ல அவர் திரும்ப வராரு. இவர்கிட்ட திரும்ப வந்து என்ன யாருன்னு தெரியுதா, நான் தான் உங்கள்கிட்ட 1000 பொற்காசுகளை வாங்கினேன்ல, நான் உங்கள்கிட்ட வரணும் வாகனம் வரும் நான் காத்துக்கிட்டு இருந்தேன், இப்பதான் எனக்கு வாகனமே கிடைச்சிச்சு, நான் உங்கள்கிட்ட இந்த 1000 பொற்காசுகளை கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லி இன்னொரு 1000 பொற்காசுகள் வேற கொண்டு வரார். வந்து சேர்ந்துருக்குமா சேர்ந்திருக்காத, நமக்கு கடன் கொடுத்தவர் ஏமாந்துடக்கூடாதுல, அவரிடத்துல வந்து சேர்ந்திருக்குமா சேர்ந்திருக்கையான்னு தெரியல. அல்லாஹ் பொறுப்பாக்கி இறைவன் மீது நம்பிக்கை வச்சு நம்ம அனுப்பணும். அவர் அதை எடுத்தாரா இல்லையா அந்த தகவல் அவருக்கு தெரியாது. அல்லாஹ் கொண்டு வந்து சேர்த்திருப்பான், அந்த நம்பிக்கை அவருக்கு இருந்தது. ஆனால் இவர் எடுத்திருக்கணுமே, எடுக்காம யார்ட்டையாவது போயிருந்துச்சுன்னா நாம கடனை நிறைவேற்றாத நிலையில் இருக்க வேண்டிய சூழல் வருமே. அதனால இன்னொரு 1000 பொற்காசுகளை எடுத்துக்கொண்டு இவரை வந்து சந்திக்கிறாரு. சந்திக்கும் பொழுது அவர் சொல்றாரு, நீங்க தானே ஏற்கனவே அனுப்புனது, ஒரு கடிதம் வச்சு அனுப்புனீங்கல்ல, அல்லாஹ் என்னிடத்தில் கொண்டு வந்து சேர்த்து விட்டான், இது எனக்கு வேண்டாம். தன்னுடைய கடன் விஷயத்துல எவ்வளவு பயந்து இருக்கிறாருங்கிறதையும் இப்ப கவனிங்க.
1000 கட்காசு அல்லாஹை சாட்சியாக்கி முதல்ல கொண்டு போய் சேர்க்கிறாரு, அல்லாஹை சாட்சியாக்கி அனுப்பிடுறாரு. அது மட்டும் எனக்கு போதாது, நான் உறுதிப்படுத்தணும் அவருக்கு அது போய் கிடைச்சிடுச்சா, அதை அவர் பெற்றுக்கிட்டாரா, அதை எடுத்துக்கிட்டாரா தெரியாத, நாம கடனாளியா மகுத்தாயிடக்கூடாதே, திரும்ப எடுத்துட்டு போறார். இவரும் பாருங்க சரியான ஏமாளியா இருப்பான் போல இருக்க ஆளு. 1000 பொற்காசு அனுப்பி விட்டுட்டான், திரும்ப இன்னொரு 1000 பொற்காசு கொடுத்துடுறானேன்னு சொல்லி இன்னும் இவர் வாங்கிக்கல. நீங்க கொடுத்ததும் வந்துடுச்சு, இது எனக்கு தேவையில்லை, இதை எடுத்துட்டு போயிடுங்கிறார். அப்ப முழுக்க 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 இறை எச்சத்தை சார்ந்து ஈமானை சார்ந்த 2 மனிதர்களுடைய நிலவை அல்லாஹுடைய தூதர் அவர்கள் இஸ்ரவேலர் சமுதாயத்தில் தான் இப்படி நடந்திருக்கு. இஸ்ரவேலர் சமுதாயத்தில் இருந்த 2 மனிதர்களின் வாழ்வில் நடந்த நிகழ்வு, அவர்களுடைய ஈமானின் காரணத்தினால் அல்லாஹ் கொடுத்த பரிசு. அவர்களுடைய ஈமான் அவ்வளவு ஆழமா இருந்துச்சு, அல்லாஹ் கண்டிப்பாக கொண்டு போய் சேர்ப்பான்னு நம்பிக்கை வச்சார். அந்த ஈமானுக்கு அல்லாஹ் கொடுத்த பரிசு தான் அவர் கடல்ல தூக்கி போட்டாலும் அதை கொண்டு போய் சேர்த்தது. மூசா நபியை சேர்த்தாங்கல்ல அல்லாஹ், மூசா நபியினுடைய தாயாரு புள்ளைய கூடையில வச்சு கடலில் போடும் பொழுது அந்த புள்ளையை கொண்டு போய் சேர்த்தான்ல, அது போன்று அல்லாஹுடைய மீது அவர் நம்பிக்கை வைத்தது, இவர் கொடுத்த அந்த 1000 பொற்காசுகளை அல்லாஹ் கொண்டு போய் கடலிலேயே போய் சேர்க்கிறார். அப்ப இந்த நிகழ்வை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேற்கோள் காட்டுறாங்க. அதே மாதிரி புகாரியில 3451வது செய்தி, இதுவும் ஒரு கடன் சார்ந்த செய்தி தான். ஒரு மனிதர், இதுக்கு முன்னாடி வாழ்ந்த இஸ்ரவேலர் சமுதாயத்தில் வாழ்ந்த ஒரு மனிதருக்கு மவுத்து வந்துருச்சு. அந்த மவுத்து நேரத்தில் அவர் இடத்துல கேட்கப்படுகிறது வானவர்களால், நீ ஏதாவது நன்மை செஞ்சிருக்கியா? இல்ல. யோசிச்சு பாரு, வேற ஏதாவது நன்மை செஞ்சிருக்கியா? இல்ல. ஆனா நான் ஒன்னே ஒன்று செஞ்சிருக்கிறேன், என்ன தெரியுமா? நான் மக்களிடத்துல உலகத்துல கொடுக்கல் வாங்கல் செய்பவனா இருந்தேன், கடன் இது போன்ற கொடுக்கல் வாங்கல் செய்யக்கூடியவனா இருந்தேன். இப்படி கொடுக்கல் வாங்கலில் ஈடுபடும் பொழுது, கடன் கொடுக்கும் பொழுது வசதி உள்ளவராக இருந்தால் அவர் அந்த கடனை திருப்பி கொடுக்கின்ற வரை நான் அவருக்கு அவகாசம் கொடுப்பேன், கட்டாயப்படுத்த மாட்டேன், நெருக்கடி கொடுக்க மாட்டேன். அவரே ஏதோ கஷ்டத்துல வாங்கியிருக்கிறார், கஷ்டத்தில் வாங்குவவர் திரும்பி செலுத்துகின்ற வரை நான் அவருக்கு அவகாசம் கொடுப்பேன். ஏழையாக இருந்தார் என்றால் அவருக்கு நான் அந்த கடனை தள்ளுபடி செய்து விடுவேன், அவர்கிட்ட திரும்ப நான் வாங்கிதான் ஆகணுங்கிற ஒரு கட்டாயத்தை நெருக்கடியை கொடுக்க மாட்டேன் என்று இப்படி ஒரு மனிதர் சொன்னார். இஸ்ரவேலர் சமுதாயத்தை சார்ந்த மனிதர், அவர் சொர்க்கத்திற்கு சென்றார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்ரவேலர்களுடைய வரலாறை இங்கே மேற்கோள் காட்டுறாங்க. அதே மாதிரி அல்லாஹுடைய தூதர் அவர்கள் நம்ம எல்லோரும் அறிந்த செய்தி தான், ஒரு இஸ்ரவேலர் சமுதாயத்தை சார்ந்த விபச்சாரம் செய்யக்கூடிய ஒரு பெண், ஒரு விபச்சாரி, தவறான வழியிலே பொருளை ஈட்டக்கூடிய ஒரு பெண். அந்த பெண் ஒரு கிணற்றுக்கு அருகிலே இருக்கும் பொழுது ஒரு நாயும் தாகத்தால் செத்து விடும் போல் இருக்கிறது. எக்துலுகுல் அதுஷ், தாகம் அந்த நாயை கொன்று விடும் போல இருக்குது, தாகத்தாலே செத்துடும் போல இருக்கு. அந்த அளவுக்கு தாகத்தால கஷ்டப்பட்டுக்கிட்டு ஒரு நாய் என்ன பண்ணுதுன்னா கிணற்றை சுற்றி சுற்றி வருகிறது. அப்ப அந்த நாயின் மேல இறக்கப்பட்டு அந்த பெண் என்ன பண்றான்னா தன்னுடைய காலுறையில அந்த கிணற்றிலிருந்து தண்ணீரை எடுத்து அதை அந்த நாய்க்கு புகட்டுகிறாள். இதன் காரணமாக அந்த பெண்ணுக்கு இதன் காரணமாக அந்த பெண்ணுக்கு பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஒரு தவறான வழியில பொருளீட்டக்கூடிய பெண்ணாக இருந்தாலும் அந்த பெண் செய்த ஒரு காரியம் இறைவனுடைய திருப்தியை பெற்று விட்டது. இறைவன் எப்போது எந்த காரியத்துக்கு கூலி வழங்குவான்னு சொல்ல முடியாது. நாம அற்பமா நினைப்போம், நாம சாதாரணமா நினைப்போம், இதெல்லாம் ஒரு இதா அப்படின்னு நினைப்போம். ஆனால் அதிலே அல்லாஹ் சொர்க்கத்தை தருவான், அதிலே அல்லாஹ் வெற்றியை தருவான். நாம எந்த ஒரு நற்காரியத்தையும் அற்பமாக கருதவே கூடாது. இறைவனுடைய திருப்தியை எந்த காரியம் பெற்று தரும் என்று சொல்லவே முடியாது. அதனாலதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு சகோதரனை பார்த்து புன்முறுவல் பூப்பதை கூட நீ அலட்சியமா கருதாத, குறைவாக கருதாத. எந்த காரியத்தில் இறைவனுடைய திருப்தியை நாம் பெற்றுவிட முடியும்னு சொல்லவே முடியாது. அப்படியான ஒரு பாடத்தை இந்த செய்தியின் மூலமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தருகிறார்கள் என்பதை பார்க்கிறோம். அதே மாதிரி இன்னொரு ஒரு நிகழ்வு, அதுவும் நம்ம எல்லோரும் அதிகமாக கேள்விப்பட்ட ஒரு செய்தி தான். ஒரு தொழுநோய் உள்ளவர், அதே போல வழுக்கை தலை, ஒரு குருடர், இந்த 3 பேரை பற்றியும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இன்ன ஸலாசத்தன் ஃபி பனி இஸ்ராயில், பனி இஸ்ரவேலர்கள் 3 பேர் இருந்தாங்க. ஒருவர் தொழுநோய் உள்ளவராக இருந்தாரு, இன்னொருவர் அவர் வழுக்கை தலையாக இருந்தார், இன்னொருவர் குருடராக இருந்தார், கண் பார்வை தெரியாதவராக இருந்தார். இந்த 3 பேரிடத்திலையும் வானவர்கள் வராங்க. வானவர்கள் ஒவ்வொரு இடத்திலையும் உனக்கு என்ன ஆசை அப்படிங்கிறாங்க. இப்ப தொழுநோய் உள்ளவர் எனக்கு நல்ல தோல் வேணும், ஆரோக்கியமான நல்ல நிறமுள்ள தோல் வேணும் அப்படிங்கிறார். சரி, உனக்கு செல்வமாக எதை விரும்புற?
எனக்கு ஒட்டகம் இருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிறார். அதை அவருக்கு கொடுக்கிறார். ஒரு நல்ல கருத்தரித்த ஒரு ஒட்டகத்தை அவருக்கு கொடுத்து அவருடைய உடம்பை தடவுகிறார். அவருடைய நிறம் மாறுகிறது, தோல் மாற்றப்படுகிறது, ஆரோக்கியமான தோல் வந்து தொழுநோய் குணமாகி விடுகிறது. அதே போல வழுக்கை தலை உள்ள ஒரு இடத்தில் போறாங்க. போய் அவரிடத்துல கேட்கிறாங்க, எனக்கு நல்ல முடி வேணும், மக்கள்லாம் என்ன வந்து கிண்டல் பண்றாங்க, எனக்கு நல்ல முடி இருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிறார். சரி, உனக்கு என்ன செல்வம் வேணும்? மாடு இருந்தா நல்லா இருக்கும். நல்ல கருத்தரித்த ஒரு மாடை கொடுத்துட்டு போறாங்க. இன்னொரு கண் தெரியாதவர் அவரிடத்துல கேட்கிறாங்க, கண்ணு தான் எனக்கு வேணும், அல்லாஹ் எனக்கு கண்களை தரல, கண்களை தந்தால் இறைவன் எனக்கு செய்த மிகப்பெரிய ஒரு பேர் அருட்கொடையாக இருக்கும், அல்லாஹ் எனக்கு கண்களை தரணும் அப்படிங்கிறார். சரி, உனக்கு என்ன செல்வம் வேணும்? ஆடு இருந்தா நல்லா இருக்கும், ஒரு கருத்தரித்த ஆடு. இந்த 3 பேருக்கும் அவங்க கேட்டதெல்லாம் கொடுத்துட்டு கொஞ்ச நாள் கழித்து, எவ்வளவு நாள்னா இந்த 3 பேருக்கும் கொடுக்கப்பட்ட அந்த செல்வம் ஒரு கணவாயை அடைகின்ற அளவுக்கு, ஒரு ஒட்டகம் நிறுத்தினா அந்த ஒரு கணவாய் ஒரு பள்ளத்தாக்குல அந்த ஒட்டகம் முழுவதும் நிற்கின்ற அளவுக்கு ஒட்டகம் பெருக்கெடுத்து இருக்கிறது. மாடு ஒரு பள்ளத்தாக்கு நிரம்ப மாடா இருக்குது, ஒரு பள்ளத்தாக்கு நிரம்ப ஆடா இருக்குது. இப்படி ஒவ்வொருவருக்குடைய செல்வமும் பெருக்கெடுத்து இருக்கிற கடுமையான வளர்ச்சி அடைஞ்சிட்டாங்க. இப்ப அதே மாணவர் ஒரு ஏழை தோற்றத்துல போறார், ஒரு மிஸ்கீனாக போறார். போய், உனக்கு எனக்கு ஏதாவது உதவி செய்யுங்க, பயணியா நான் வந்தேன், எனக்கு எதுவுமே இல்லை, எனக்கு ஒரு ஒட்டகத்தை கொடுத்தீங்கன்னா நான் ஊருக்கு போறதுக்கு அது உதவும் அப்படிங்கிறார். அவர் வந்து, இல்லப்பா, எனக்கு நிறைய எனக்கு தேவை இருக்குது, எனக்கு அது இருக்குது இது இருக்குது, இந்த நேரத்துல நான் தர முடியாது அப்படிங்கிறார். அப்ப திரும்ப அவர் சொல்றாரு, நீங்க ஏற்கனவே தொழுநோயாளராக இல்லையா, நீங்க ஏற்கனவே வழுக்கை தலையாக இல்லையா, நீங்க ஏற்கனவே குருடராக இல்லையா, அல்லாஹ் உங்களுக்கு இவ்வளவு செல்வத்தையும் இவ்வளவு மாற்றத்தையும் ஆரோக்கியத்தையும் தந்திருக்கும் பொழுது இதை இறைவனுடைய பாதையில தருவதற்கு நீங்க மறுக்கிறீங்களே அப்படின்னு அவர் பழைய நிலையை நிறைவுட்டுகிறார். ஏன்னா வந்தவர் மாணவர் தானே, ஏழை தோற்றத்தில் வந்தாலும் வந்தவர் மாணவர். அவ கொடுத்ததை நினைவுபடுத்துறார். நினைவுபடுத்தும் பொழுது இந்த பனு இஸ்ரவேலர்கள் எவ்வளவு பெரிய நன்றி மறந்தவர்கள் என்பதற்கு இந்த செய்தி சான்று, அதில் சிலர் நல்லவர்களும் இருக்கிறார்கள் என்பதற்கும் இந்த செய்தி சான்று. 2 பேர், இந்த வழுக்கை தலையாக இருந்தவரும் தொழுநோயாளியாக இருந்தவரும் சொல்றாங்க, என்ன நான் தொழுநோயாளியா இருந்தானா, இந்த நேரம் இந்த கலரு எனக்கு பாரம்பரியமா வந்துச்சுப்பா. யார் தொழுநோயாளியா இருந்தா நீ எவன் சொன்னா? எனக்கு பாரம்பரியம், என்னுடைய தகப்பனார் இந்த கலர்ல தான் இருப்பாரு, என்னுடைய பாட்டனார் இந்த கலர்ல தான் இருப்பாரு, எனக்கு பரம்பரையா வந்த கலர் இது, இத போய் நீ குறை சொல்லிக்கிட்டு இருக்க, நம்ம அவர் தந்தார் இவர் தந்தார் இறைவன் தந்தாங்கிற, எனக்கு பாரம்பரியமா கிடைச்ச நிறம், எனக்கு பாரம்பரியமா கிடைச்ச சொத்து அப்படின்னு தலைகீழ புரண்டு பேசுறார். அதே போல வழுக்கை தலை, என்னுடைய ரோம், என்னுடைய தலைமுடி இவ்வளவு அடர்த்தியாக இருக்குதுன்னா எனக்கு பாரம்பரியமாக வந்தது, ஏன்னா எப்ப வழுக்கை தலையா இருந்தேன், அப்படியே பழையதை மறந்து பேசுறார். அதில் குருடராக இருந்தவர், கண் தெரியாதவராக இருந்தவர் மட்டும் அவரிடத்துல போய் கேட்கும் பொழுது, ஆமா நான் அப்படிலாம் இருந்தேன், அல்லாஹ் எனக்கு கொடுத்தான், இப்ப உங்களுக்கு என்ன தேவையோ என் செல்வத்துல எடுத்துங்க. இது எது நான் சம்பாரிச்சு வந்தது கிடையாது, நானா திரட்டினது கிடையாது, நானா போய் கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணி பல ஆண்டுகள் செலவழித்து வந்தது கிடையாது, ஒரு நாளில் அல்லாஹ் கொடுத்தது. ஒரு நாள் அல்லாஹ் கொடுத்த ஒரு ஆடு தான் இன்றைக்கு இவ்வளவு பெருகி கிடக்குது, நீங்க என்ன வேணாலும் எடுத்துங்க, உங்கள்கிட்ட அதை திரும்பி நான் கேட்கவே மாட்டேன், எடுத்துட்டு போங்கிறார். அப்ப இந்த 2 பேரிலே குருடர், அவர் கண் தெரியாதவர் இருக்கிறார்ல, அவரை மட்டும் அல்லாஹ் பொருந்தி கொள்கிறான், அந்த மற்ற 2 மீதும் அல்லாஹ் கோபப்படுகிறான் என்கின்ற இந்த வரலாறையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்து சொல்றாங்க. அப்போ பனி இஸ்ரவேலர்கள்ல 3 பேருடைய வரலாறு சொல்லப்படுகிறது ஒரே நிகழ்வில். அதுல 2 பேர் நன்றி கெட்டவங்களா இருக்கிறாங்க, ஒருத்தவர் தான் நன்றி உள்ளவரா இருக்கிறார். அப்ப இதிலிருந்தே இந்த பனி இஸ்ரவேலர்களில் பெரும்பான்மையானவர்கள் அல்லாஹுக்கு நன்றி மறப்பவர்களா இருக்கிறாங்க. 3 பேர் இருந்தாங்கன்னா அதுல 2 பேர் நன்றி மறக்கிறாங்க, ஒருத்தர் தான் மிச்சமாகிறார், ஒருத்தர் தான் அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறார். அப்ப பெரும்பான்மையானவர்கள் இறைவனுக்கு நன்றி மறந்தவர்களாக, இறைவனுக்கு மாறு செய்பவர்களாக இருப்பார்கள் என்பதையும் இந்த செய்தியிலிருந்து நம்மால் விளங்கிக் கொள்ள முடிகிறது. அதே மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இன்னொரு நேரத்திலையும் இந்த பனி இஸ்ரவேலர்களுடைய ஒரு வரலாறு நமக்கு எடுத்து சொல்றாங்க. ஒரு பெண்ணை பற்றி சொல்றாங்க, எனக்கு நரகம் எடுத்து காட்டப்பட்டுச்சு, அந்த நரகத்தில் ஒரு பனி இஸ்ரவேலரை சார்ந்த ஒரு பெண் வேதனை செய்யப்பட்டால், அவர் ஏன் வேதனை செய்யப்பட்டு தெரியுமா? ஒரு பூனையின் காரணமாக வேதனை செய்யப்படுகிறாள். பூனை தான், ஒரு பூனை தான் மேற்று. ஏன்? அந்த பூனையை அவள் கட்டி வைத்து
அந்த பூனைக்கு இவளும் உணவு கொடுக்கல, அந்த பூனையை அவிழ்த்து விட்டு அதுவாக உணவை தேடிக் கொள்வதற்கும் அவள் விடல. அந்த பூனையை அவள் வேதனை செய்த காரணத்தினால், கொடுமைப்படுத்திய காரணத்தினால் அவளை அல்லாஹ் வேதனை செய்கிறான், நரகத்தில் போட்டு வாட்டுகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதே பனு இஸ்ரவேலர் சமுதாயத்தை சார்ந்த ஒரு பெண்மணியை பற்றி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்ப இப்படி பல்வேறு நிகழ்வுகளை அல்லாஹுடைய தூதரவர்கள் நமக்கு எடுத்து சொன்ன செய்திகளை பார்க்கிறோம். இப்படி பல்வேறு வரலாற்று நிகழ்வுகளை, ஒரு தனிநபருடைய வரலாறு, ஒருவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்வு என்று நல்லவர்களுடைய வரலாறையும் ரசூலுல்லாஹ் எடுத்து சொல்லியிருக்கிறாங்க, கெட்டவர்களுடைய வரலாறையும் எடுத்து சொல்லியிருக்கிறாங்க. இந்த வரலாறுலாம் ஏன் எடுத்து சொன்னாங்க தெரியுமா? நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மார்க்கம் யூத கிறிஸ்தவர்கள் இந்த இஸ்லாத்தை, ஏகத்துவ கொள்கையை, ஓரிரை கொள்கையை சிதைத்து சின்ன பின்னமாக்கிய காரணத்தினால் அதை புதுப்பிப்பதற்காகத்தான் ரசூலுல்லாஹ் வந்தாங்க. அப்படி வந்த ரசூலுல்லாஹ் நமக்கு என்ன சட்டங்களை, என்ன மார்க்கத்தை போதிக்கிறாங்களோ அதுல பல விஷயத்துக்கு நாம யூத கிறிஸ்தவர்களுக்கு மாறு செய்யணும், முரண்படணும். ஏன்? அவன் ஏற்கனவே சிதைச்சு வச்சிருக்கிறான், அவன் வழிக்கு நம்ம போயிடக்கூடாதுல. அவன் எதை சிதைத்து வைத்திருக்கிறானோ, அவன் எதை தவறாக வளைத்து வைத்திருக்கிறானோ அந்த வழிக்கு நாம் போய்விடாமல் அல்லாஹுடைய வழியில் நாம் நிற்கணும்னா அவனுக்கு முரண்பட்டால் தான் அதை செய்ய முடியும். இதனால தான் மார்க்கம் பல நேரங்கள்ல யூத கிறிஸ்தவர்களுக்கு மாறு செய்யுங்க, யூத கிறிஸ்தவர்களுக்கு முரணா நடங்க என்பதை மார்க்கம் பல்வேறு நிகழ்வுகள்ல நமக்கு சொல்லி காட்டுகிறது. அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்றாங்க, ல தத்தபியுன்ன சுனன மன் கான கபலக்கும், உங்களுக்கு முன்னிருந்தவர்களுடைய வழிமுறைகளை நீங்கள் ஜானுக்கு ஜான், முளத்துக்கு முளம் பின்பற்றுவீர்கள். எந்த அளவுக்கு என்றால் அவர்கள் ஒரு பொந்திலே நுழைந்தால் நீங்களும் நுழைவீர்கள், இந்த அளவுக்கு அவர்களை பின்பற்ற நீங்கள் ஆரம்பிப்பீர்கள் என்று அல்லாஹுடைய தூதர் அவர்கள் ஒரு முன்னறிவிப்பு செய்றாங்க. ரசூலுல்லாஹ் இதுல சொன்னது என்ன? உங்களுக்கு முன்பிருந்தவர்களுடைய வழிமுறையை பின்பற்றுவீங்க என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. சஹாபாக்களுக்கு எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் அதுக்கு முன்பே தெளிவு ஊட்டி இருக்கிறாங்கன்னா, முன்பிருந்தவர்கள் என்றால் நீங்கள் முரண்பட வேண்டும் என்றால், ஒரு சமுதாயத்துக்கு நீங்கள் மாறு செய்ய வேண்டும் என்றால் அது பனி இஸ்ரவேலர் சமுதாயம் தான் என்பதை பல நேரங்களிலே வரலாறை மேற்கோள் காட்டி பயிற்சி கொடுத்த காரணத்தினால சஹாபாக்கள் ஆட்டோமேட்டிக்கா கேட்கிறாங்க, அல் யஹூத வன் நஸாரா யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே யூத கிறிஸ்தவர்களை தானே சொல்றீங்க? ஆமா, யூத கிறிஸ்தவர்களுக்கு தான் நீங்கள் முரண்பட வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்ன செய்தியை பார்க்கிறோம். அதே மாதிரி தன்னுடைய மரண தருவாயிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, லஅனல்லாஹுல் யஹூத வன் நஸாரா, யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் அல்லாஹ் சபிப்பானாக, இத்தஹது குபூர் அன்பியாஹி மசாஜிதா, அவர்கள் தங்களுடைய நபிமார்களின் அடக்கஸ்தலங்களை வணங்கும் இடங்களாக எடுத்துக்கொண்டார்கள் என்று அவர்கள் செய்த ஒரு காரியத்தை சொல்றாங்க. அந்த நபிமார்கள் மூசா நபி சொன்னதும் லா இலாஹ இல்லல்லாஹ் தான், ஈசா நபி செய்ததும் லா இலாஹ இல்லல்லாஹ் தான், இப்படி பனி இஸ்ரவேலர்களுக்கு அனுப்பப்பட்ட எல்லா நபிமார்களும் பிரச்சாரம் செய்தது லா இலாஹ இல்லல்லாஹ் தான். ஆனால் அந்த நபிமார்களுக்கு பிறகு அந்த நபிமார்களையே இறைவனுடைய நிலைக்கு உயர்த்துகின்ற வகையிலே அவர்களுடைய கபறுகளை வணங்கும் இடமாக எடுத்துக்கொண்டு அந்த நபிமார்களை வணங்க துவங்கினார்கள். இப்படி ரசூலுல்லாஹ் அவர்களை அல்லாஹ் சபிக்கட்டும்னு சொல்லிவிட்டு யுஹذிரு மா ஸனஉ, அவர்கள் செய்த ஒன்றை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்து சொல்லி இந்த சமுதாயத்தை எச்சரித்தாங்க. அவங்க என்ன செஞ்சாங்களோ அது மாதிரி நீங்க ஆயிடாதீங்க. அவன் ஏகத்துவத்தை விட்டானா, ஏகத்துவத்திற்கு மாறு செய்தானா, அது போன்று உங்களுடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்ளாதீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்ததை பார்க்கிறோம். அதே மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இன்னொரு இடத்துல சொல்றாங்க, இன்னல் யஹூத வன் நஸாரா லா யஸ்புகூன், யூதர்களும் நஸாராக்களும், யூத கிறிஸ்தவர்கள் தலைமுடிக்கு சாயமிட மாட்டாங்க, வெளுத்த முடி நிலைத்து முடிக்கு சாயமிட மாட்டாங்க. ஃபஹாலிஃபுஹும், நீங்கள் அவர்களுக்கு மாறு செய்யுங்கள், அவர்களை போன்று நீங்கள் நடக்காதீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு திருமறை குர்ஆனுடைய வசனம் அருளப்படுகிறது. அந்த வசனம் சொல்லக்கூடிய கருத்து என்னன்னா, ஒரு மனிதன் அவனுடைய உள்ளத்தில் நினைப்பதற்கும் விசாரணை உண்டுன்னு அந்த வசனம் சொல்லுது. ஒரு மனிதன் செஞ்சா அல்லாஹ்விடத்துல தண்டனை உண்டு, விசாரணை உண்டு. ஒரு மனிதன் ஒரு காரியத்தை, ஒரு தப்பை செய்யறான்னா அதுக்கு அல்லாஹ்விடத்துல தண்டனை உண்டு. இது பிரச்சனை இல்லை. மனசுல நினைச்சாலே தண்டனைனா எந்த மனுஷனா தப்ப முடியுமா? யாராவது தப்ப முடியுமா? என் மனசுல என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது, உங்க மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது. இந்த நேரத்துல கூட உங்க மனசுல என்ன ஓடிக்கிட்டு இருக்குன்னு என்னால சொல்ல முடியுமா? எதுவுமே சொல்ல முடியாது. என்ன தவறான எண்ணம் உங்கள் ஓடிக்கும் எந்த மனிதனும் விதிவிலக்கே கிடையாது. மனசுக்கு தண்டனை இருக்குன்னு அல்லாஹ் சொன்னான். அப்படி ஒரு வசனத்தை அல்லாஹ் அருளுகிறான். சூரத்துல் பக்கராவுடைய அந்த இறுதி 3 வசனங்கள், உங்களுடைய உள்ளங்களில் உள்ள ஒன்றுக்கும் விசாரிக்கப்படும், யுஹாசிபுக்கும் பிஹில்லா, அல்லாஹ் அதற்கும் விசாரிப்பான், நாடியவர்களை மன்னிப்பான், நாடியவர்களை தண்டிப்பான், உள்ளத்தில் உள்ளதற்கும் தண்டனை உண்டு அப்படிங்கிற ஒரு வசனம்.
சஹாபாக்கள் உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட வராங்க. வந்து அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள்ட்ட சொல்றாங்க, குல்லிஃப்னா மினல் அமாலி மா நுதீகு. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, இது நாள் வரை எங்களுடைய சக்திக்குட்பட்ட அமல்கள் எங்களுக்கு சுமத்தப்பட்டது. சக்திக்குட்பட்ட அமல்னா என்ன? அஸ்ஸலாத் தொழுகை, வசியாம் நோன்பு, வல் ஜிஹாத் ஜிஹாது, வ சதகா தர்மம், இதெல்லாம் எங்களால முடிஞ்சது. தொழுகை எங்களால் முடிந்த காரியம்தான், நோன்பு எங்களால் முடிந்த காரியம்தான், ஜிஹாதே நாங்கள் செய்து விட்டு வருகிறோம், அதுவே எங்களால் முடிந்த காரியம்தான். ஒரு போர் செய்யக்கூடிய முடிந்த எங்களுக்கு உள்ளத்தில் உள்ளதை கட்டுப்படுத்த முடியாது. உள்ளத்தில் உள்ளதை நாங்க எப்படி கண்ட்ரோல் பண்ண, அதுக்கெல்லாம் விசாரணை, அதுக்கெல்லாம் தண்டனைன்னு சொன்னா நாங்க எப்படி தப்பிப்போம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள்ட்ட வந்து சொல்றாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? துரீதுன அன் தக்கூலு கமா கால அஹ்லுல் கிதாபைனி மின் கபலிக்கும். உங்களுக்கு முன்பு வேதம் வழங்கப்பட்டாங்களே இஸ்ரவேலர் சமுதாயம், அவர்கள் சொன்னதை போல நீங்கள் சொல்ல விரும்புகிறீங்களா? அவங்க என்ன சொன்னாங்க? சமிஅனா வஅஸைனா. அல்லாஹ்விடத்திலிருந்து ஒரு கட்டளை வந்தால், ஒரு வழிகாட்டல் வந்தால் அதை கேட்டுடுவாங்க. கேட்டுட்டு வஅஸைனா, அதுக்கு மாறு செஞ்சோன்னு மாறு செஞ்சிடுவாங்க. அதுக்கு கட்டுப்பட்டு நடக்க மாட்டாங்க, அதற்கு கீழ்ப்படிந்து நடக்க மாட்டாங்க. அல்லாஹ் ஒன்றை சொன்னால் அதற்கு கீழ்ப்படிந்து நடக்காமல் அதுக்கு 1000 வியாக்கியானம் சொல்லுவாங்க. அது மாதிரி நீங்க வரீங்களா? நீங்க சொல்லுங்க, சமிஅனா வஅதஅனா குஃப்ரானக ரப்பனா வ இலைக்கல் மஸீர். நாங்கள் செவியுற்றோம், கட்டுப்பட்டோம், இறைவா உன்னிடத்தில் மன்னிப்பு தேடுகிறோம், உன் பக்கமே திரும்பும் இடம் இருக்கிறது என்று நீங்கள் சொல்லுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் வேதக்காரர்களை போன்று, யூத கிறிஸ்தவர்களை போன்று, இஸ்ரவேலர் சமுதாயத்தை போல நீங்கள் ஆகிவிடாதீர்கள். அல்லாஹுக்கு செவியுற்றோம், கட்டுப்பட்டோம் என்று சொல்லுங்கள், மாறு செய்தோம் என்று அவர்களை போன்று சொல்லிவிடாதீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்த இந்த வார்த்தையை திரும்ப 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 சஹாபாக்கள் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. சமிஅனா வஅதஅனா குஃப்ரானக ரப்பனா வ இலைக்கல் மஸீர், சமிஅனா வஅதஅனா குஃப்ரானக ரப்பனா வ இலைக்கல் மஸீர். இதையே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்கள் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. எந்த அளவுக்குன்னா அவர்களுடைய நாவுகள் இதற்கே பணிந்து போய்விட்டது. இதை தவிர வேற எதுவுமே இல்லை. யோசிச்சு பாருங்க, இதையே சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்கன்னா சிந்தனையில வேற ஏதாவது வரும்? உள்ளத்துல உள்ளதுக்கு தான் அல்லாஹ் விசாரணைன்னு சொல்லிட்டான். உள்ளத்தில் வேற எந்த நினைப்பும் வரக்கூடாதுன்னா இதையே அவர்கள் திக்ர் செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இவ்வளவு கட்டுப்பட்ட இந்த சமூகத்தை பார்த்து, உள்ளத்தில் உள்ளதற்கும் விசாரணை உண்டு, தண்டனை உண்டு என்று அசாத்தியமான ஒரு காரியத்திற்கும் கட்டுப்பட்ட இந்த சமூகத்திற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு விடிவை தருகிறான். லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா வுஸஹா. அல்லாஹ் எந்த ஒரு ஆத்மாவையும் அதனுடைய சக்திக்கு மீறி சோதிக்க மாட்டான் என்ற வசனத்தை அல்லாஹ் அருளி இந்த நிலையை அல்லாஹ் மாற்றுறான். இனிமே உள்ளத்துக்கு விசாரணை கிடையாது, நீங்க அதுக்கு கூட கட்டுப்பட்டுறீங்க, அதுக்கு கூட நீங்க பணிஞ்சிடுறீங்க, இனிமே விசாரணை கிடையாது. அப்ப இந்த சமூகத்தினுடைய சிறப்பு எதுல இருக்கு? அந்த சமூகத்துக்கும் இந்த சமூகத்துக்குமான வேறுபாடு எதுல இருக்குது? மாறு செய்வது அவர்களுடைய இயல்பு, கட்டுப்படுவது நம்முடைய இயல்பு. கட்டுப்பட வேண்டும், கட்டுப்பட்டால் தான் அல்லாஹ்வுடைய அருள், கட்டுப்பட்டால் தான் இறைவனுடைய அருள் என்பதற்கு இந்த செய்தி நமக்கு ஒரு மிகப்பெரிய சான்றாக இருக்கிறது. அப்ப அவங்கள மாதிரி ஆயிடக்கூடாதுங்கிறத அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அவங்கள மாதிரி நீங்க ஆயிடாதீங்கிறத இந்த செய்திகளையும் நமக்கு சொல்லி காட்டுறாங்க. அதே போல ஒட்டுமுடி வைக்கக்கூடிய கலாச்சாரம் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் இருந்துச்சு. இந்த ஒட்டுமுடியை வைக்கக்கூடிய அந்த கலாச்சாரம் இருக்கும் பொழுது அதை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எடுத்து காண்பித்து, இன்னமா ஹலக்கத் பனு இஸ்ராயில், பனு இஸ்ரவேலர்கள் அணிந்த காரணம் எல்லாம் ஹீன இத்தஹதஹா நிசாஹும், அவர்கள் இருந்த பெண்கள் இந்த சௌரி முடியை, இந்த ஒட்டுமுடியை அவர்கள் வைத்த காரணத்தினால் தான் அப்படிங்கிறாங்க. அப்ப ஒட்டுமுடி வைக்கின்ற கலாச்சாரம் பனு இஸ்ரவேலர்கள் இருந்துச்சு, அதனாலும் அவர்கள் இறைவனுடைய கோபத்திற்கு ஆளானாங்க. அது மாதிரி நீங்க ஆயிடாதீங்க, அதுல நீங்க அவங்களுக்கு மாறு செய்யுங்க என்று இப்படி பல தகவல்களை அல்லாஹ்வுடைய தூதர்வர்கள் நமக்கு சொல்றாங்க. அப்ப பல்வேறு விஷயங்கள்ல, பல்வேறு சட்டதிட்டங்கள்ல மார்க்கத்தினுடைய அடிப்படைகளை அவர்கள் மாற்றி கொண்டு விட்டார்கள், சிதைத்து விட்டார்கள். அவர்களுக்கு ஒப்பாக நாம் நடந்து விடக்கூடாது, அவர்களுடைய வழியில் பயணித்து விடக்கூடாது, அவர்களை போன்று நாம் நன்றி மறந்து விடக்கூடாது, அவர்களை போன்று அல்லாஹுடைய அருளின் நிராசை அடைந்து விடக்கூடாது, அவர்களை போன்று அல்லாஹுக்கு கட்டுப்படாமல் இருந்து விடக்கூடாது என்றால் அவர்களுடைய வரலாறை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அவர்களுடைய வரலாறு தெரிந்தால்தான் அவங்க என்னெல்லாம் செஞ்சாங்க, இது மாதிரி நாம செய்யக்கூடாதுங்கிறது நமக்கு புரியும். இதனால் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர்களுடைய வரலாறுகளை பல்வேறு நிகழ்வுகளை நாம இப்ப சொன்ன செய்தி குறைவு, ரசூலுல்லாஹ் எடுத்து காட்டினாங்க நம்ம சொன்னோம்ல இந்த செய்தி குறைவு. இதைவிட பன்மடங்கு செய்திகள்ல இஸ்ரவேலர்களுடைய நிகழ்வுகளை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எடுத்து சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு முக்கியம் இந்த சமுதாயத்துக்கு. இந்த சமுதாயம் இஸ்ரவேலர்களுடைய வரலாறை அறிகின்ற பொழுதுதான் தன்னை திருத்திக் கொள்ள முடியும்,
தன்னுடைய வாழ்க்கையில பாடம் பெற முடியும். அவன் இறைவனுடைய கோபத்திற்கு ஆளானதை போல நாம் ஆகிவிடாமல் நம்முடைய ஈமானை பாதுகாத்துக் கொள்ள முடியும். அதற்காகத்தான் இந்த நோன்பிலே இந்த வரலாறை அறிவதின் மூலமாக, இஸ்ரவேலர்களுடைய வரலாறை தெரிந்து கொள்வதன் மூலமாக, அவர்களுடைய வாழ்க்கையை போன்று என்னுடைய வாழ்க்கை மாறிவிடக் கூடாது என்பதற்காக, நம்மை பண்படுத்துவதற்காக இந்த வரலாறு எடுக்கப்பட்டிருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம், இன்றைக்கு இஸ்ரேல்னு ஒரு நாடு வச்சிருக்கிறாங்கல்ல, இந்த இஸ்ரேல்ங்கிற நாடுக்கு ஏன் இஸ்ரேல்னு பேர் சுட்டி இருக்கிறாங்க, பனி இஸ்ரவேலர்களுடைய வரலாறு எங்க ஆரம்பிக்குது, எங்க முடியுது, அவர்களுடைய பயணம் என்ன என்பதையெல்லாம் குர்ஆன் ஹதீஸின் ஆதாரத்தின் அடிப்படையிலையும் சில உலக வரலாறுகளுடைய மேற்கோள்களின் அடிப்படையிலையும் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாட்களிலே அறிந்து கொள்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.